முக்கிய செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள் எல்லாரும் வாங்கி படிங்க. இன்றைய முக்கிய செய்திகள். ஸ்டார்லைன் சாப்ட்வேர் கம்பெனியுடைய முதலாளி ஹரீந்திரனை கோர்ட் விடுதலை செஞ்சிருச்சு. எல்லாரும் வாங்கி படிங்க. இன்றைய முக்கிய செய்திகள் எல்லாரும் வாங்கி படியுங்க. பிரபலமான சாப்ட்வேர் கம்பெனி ஸ்டாலினுடைய முதலாளியை தூக்குல இருந்து விடுவிச்சுட்டாங்க. சமுதாயத்துல சுதந்திரமா சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் உண்மையிலே ஒரு குற்றவாளி. சாட்சியையும் சம்பவத்தையும் ஒழுங்கா ஜோடிக்க தெரிஞ்சதுன்னா எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் நிரபராதி நிரூபிக்கலாம். அந்த மாதிரி எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்துல சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். அதே மாதிரி தான் இப்போ மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமா பேசப்படுற இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனர் ஹரீந்திரன்ங்கிறவருடைய வழக்கும். அவர் குற்றமற்றவர்னு சொல்ல நான் தயாரா இல்லை. நான் படிப்பறிவில்லாத தற்குறி தாங்க. ஆனா இந்த ஹரீந்திரனை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. குற்றவாளியான ஹரீந்திரன் சாட்சிகளை விலைக்கு வாங்கிட்டாருன்னு சொல்லி ஏராளமான புகார்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த வழக்கு பத்தின முழு விவரங்களையும் மக்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு வந்த ட்ரூத்ங்கிற பத்திரிகையோட அதிபர் திரு ராஜேந்திரன் அவர்கள் இப்போ நம்ம கூட பேசுறதுக்கு வந்திருக்காரு. வணக்கம் ராஜேந்திரன் அவர்களே. உங்களுடைய ட்ரூத்ங்கிற பத்திரிகையில திரு ஹரீந்திரன் அவர்களை பத்தியும் அவருடைய வியாபார விவகாரங்களை பத்தியும் நீங்க ரொம்ப தெளிவா எழுதிருக்கீங்க. அது மக்களை போய் சேர்ந்திருக்கு. ஆனா உங்களுடைய இவ்ளோ முயற்சிக்கு அப்புறமும் கோர்ட் அவரை விடுவிச்சிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோர்ட்டோட தீர்ப்பை பத்தி பேசுற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆளு இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நான் ஏதாவது பேசினா அது கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி ஆயிரும். ஆனா என்னோட பத்திரிகையில எழுதின எல்லாமே உண்மைங்க. இந்த தமிழ்நாட்டிலேயே மோசமான ஆள் யாருன்னா அது அவர் தாங்க. ரேஷன் கடையில வரிசையில நிக்கும் போது தவறுதலா ஒரு பொண்ணு மேல கை பட்டுடுச்சுன்னா ஐயோ இதனால அந்த பொண்ணுக்கு ஏதாவது களங்கம் வந்துருமோன்னு பதறது நம்ம இந்திய நாட்டோட பெருமைங்க. அப்படி ஒரு நாட்டுல பிறந்த நாம, அதுவும் தமிழ்நாட்டுல பிறந்த நாம இந்த மாதிரி கீழ்த்தரமான செயல ஈடுபடலாமா? பொண்ணுங்களோட மனசை மாத்தி அவங்க வாழ்க்கையை சீரழிக்கிற இந்த ஹரிஹரனை என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க. ஹரீந்திரனை அரெஸ்ட் பண்ணுங்க. ஹரீந்திரனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. ஹரீந்திரனை கைது பண்ணுங்க. ஹரீந்திரன் தான் கொலையாளி. இன்னும் ஒரு மணி நேரத்துல எல்லாமே முடிஞ்சிடும். குற்றவாளி யாருன்னு தீர்ப்பு சொல்றது நீதிமன்றமா இல்ல பொதுமக்களா எனக்கு தெரியல. ஆனா நான் ஒரு கதை சொல்றேன். அதை கேட்டுட்டு எது சரி எது தப்புன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த கதையை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் கதையை என் கம்பெனில இருந்து ஆரம்பிக்கிறதா இல்ல இந்துவோட கல்யாணத்துல இருந்து ஆரம்பிக்கிறதா? சரி, இந்துவோட கல்யாணத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு அற்புதமான லவ் ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் தான் அது. இந்து லேக்கா பிரபல கோடீஸ்வரர் கிருஷ்ணனோட ஒரே பொண்ணு. இன்ஜினியரிங் படிச்சிருந்தா. அவளோட தங்க சுசீலா. இந்துவோட அப்பா தன் பொண்ணை பணக்கார பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவெடுத்திருந்தாரு. அதே மாதிரி தான் நடந்தது. இந்துவோட கல்யாணத்துக்கு முக்கிய பிரமுகர்கள், மந்திரிகள்னு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவ கல்யாணம் தடபுடலாம் நடந்துச்சு. சரியா முகூர்த்த நேரத்துல பைத்தியக்கார மாதிரி ஒருத்த திடீர்னு கல்யாண மண்டபத்துக்குள்ள பூந்து கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணா. வந்திருந்த எல்லாரும் அட்சதையை போட தயாரா இருந்தாங்க. தாலியை கையில எடுத்து கட்ட போகும்போது அவன் இந்து கூப்பிட்டான். இந்து!
சினிமாவோட கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது அதை பார்த்து நாம சந்தோஷப்படுவோம். ரொம்ப நாள் காதலிச்சவங்க ஒண்ணு சேரும்போது பார்க்க சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா மனமேடையில ஒருத்தன் எந்த தப்புமே பண்ணாம உட்காந்துக்கிட்டு இருக்கானே, அவனை பத்தி யோசிச்சிருப்போமா? கல்யாணத்தின் பேர்ல ஏராளமான கனவுகளையும் கோட்டைகளையும் கட்டி வச்சிருந்திருப்பானே, அதை பத்தி நாம கொஞ்சமாவது நினைச்சிருப்போமா? இல்லவே இல்லை. 400 கோடி ரூபாய் சொத்து உள்ள ஸ்டார்லைன் சாஃப்ட்வேர் இன்கார்பரேஷனுடைய எம்டி சேர்மன் நான் தான். என் பேரு ஓஜி ஹரீந்திரன். ஒரு கம்பெனியோட எம்டியா இருக்கிற எனக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டென்ஷன்ல இருந்து விடுபடணுங்கிறதுக்காக தான் நான் இந்த சிரசாசனமே செய்யறேன். இது மூளையை சிறப்பா செயல்பட வைக்கும், ஆயுச கூட்டும். இதை யாராவது டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கதி அவ்வளவு. ஐயா காபி. அறிவு கட்ட முட்டாள், யோகாசனம் பண்ணும்போது கூப்பிடாதன்னு சொல்லியிருக்கல. காபி குடுக்கலாம் தான் வந்தேன், ஏன் கத்துறீங்க? இப்ப காஃபி ரொம்ப முக்கியம் இல்ல? வேலைக்கெல்லாம் டீ காஃபிலாம் சாப்பிடணும், அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் போதும். உடம்பு ரொம்ப பெருத்துருச்சு, ஸ்லிம் ஆகணும். ஸ்லிம்மா போறேன்னு ஜூஸ் எல்லாம் குடிச்சா பத்தாது. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வாழ்க்கையை முழுமையா அனுபவிச்சவன்னா. என்கிட்ட பேசுறவங்க எல்லாம் லட்சக்கணக்கில் பேசுறது இல்லைங்க, கோடிக்கணக்கில் தான் பேசுவாங்க. ஆனா இந்த பணத்தோட கர்வம் என்கிட்ட சுத்தமா கிடையாது. ஏன்னா இந்த பணத்தை சம்பாதிக்க எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு என்கிட்ட கதை கதையா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழறவங்களுக்கு நாம ஏதாவது உதவி செய்யணும், அந்த உதவியையும் முழு மனசோட செய்யணும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. தானம் பண்ணும்போது கணக்கு பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உலகத்துல சில பேர் இருக்காங்க, கேப் கிடைச்சா போதும் உடனே ஆப்படிச்சிருவாங்க. அப்பேற்பட்ட ஒருத்தனை பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். அவனுக்கு இதை விட பெஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிடையவே கிடையாது. ஏன்னா அவன் ஒரு ஹைடெக் திருட. கேட்டா தானத்துல ஒரு பங்கு நானே எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவங்கிட்ட நாம என்னத்த பேச முடியும்? அப்பேற்பட்ட பிரகஸ்பதி யாருன்னு நீங்க பாக்குறீங்களா? அவன் வேற யாரும் இல்லைங்க, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கோபாலகிருஷ்ணன்னு பேரு. ஜிகேன்னு அவனை நாங்க எல்லாம் செல்லமா கூப்பிடுவோம். நான் பிறந்ததுல இருந்து இந்த மாதிரி சோப்புல முங்கி இருக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேலை செய்யாம எதுவும் ஓசில கிடைச்சாலும் அதை உடனே வாங்கி வச்சுக்கிறது எங்க குடும்ப பழக்கம். அந்த பரம்பரை பழக்கம் என்கிட்ட இல்லாம இருக்குமா சொல்லுங்க? எனக்கும் அதே பழக்கம் தான். சோப்புல குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிரீம்ல குளிக்கிறது தான் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட். உலகத்துல இருக்கிற எல்லா ஃபேமஸான பாடி கிரீம், பெர்ஃப்யூம் எல்லாமே இதோ இங்க இருக்கு. இதெல்லாம் நான் காசு கொடுத்து வாங்கல, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹரி எனக்காக வாங்கி கொடுத்தது. என் லைஃப் ஒரு ஓபன் புக், அதனால தான் இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். ஓசில ஆசிடே கிடைச்சாலும் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு யூஸ் பண்றவனா. என்னோட பீரோ பூரா ஃபாரின் பிராண்ட் ஷர்ட் பேண்ட்லாம் இருக்கும். ஆனா இது மட்டும் வழக்கம் போல நம்ம உள்ளூர் பிராண்ட். இதுதான் எனக்கு செட்டா இருக்கும். பணம் இல்லனா அவன் பணத்துக்கு சமம்னு நான் சின்ன வயசுலயே தெரிஞ்சுக்கிட்டேன். காசு இல்லாம ஒரு மனுஷனால எப்படி வாழ முடியும்? சில பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, சில பேர் அவங்க கிட்ட ஆட்டைய போடுவாங்க. வாழ்க்கையில வழி முக்கியம் இல்ல, இலக்கு தான் முக்கியம்னு கிருஷ்ண பகவானே சொல்லிருக்காரமே. கம்பெனில ஒரு போர்ட் ஆஃப் மெம்பரா என்ன சேர்த்துக்கிறதா ஹரியே சொல்லிருக்கானே. அது மட்டும் நடந்துருச்சுன்னா அப்புறம் நான் கோடீஸ்வரன். ஹரி என்னோட பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட். நான் என்ன கேட்டாலும் அவன் தருவான். நாங்க நகமும் சதையும் மாதிரி. லேட் ஆயிடுச்சே. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? 2 பீஸ் சிக்கன் எடுத்து போட. ஹரி சாப்பிடல? சாருக்கு ஜூஸ் மட்டும் போருமா, ஏதோ ஸ்லிப் ஆகணுமா. நேற்று ராத்திரி எத்தனை சப்பாத்தி சாப்பிட்ட? 4 சார். இன்னும் 4 வாயில போட்டுக்கோ, அதுக்கு பேரு ஸ்லிம். அதையும் செய்யறேன். ஸ்லிப்பாக போறாராம். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். டேய், என் டிராவில் ஒரு 500 ரூபாய் கட்ட காணோம், நீ எடுத்த? கட்டா? நான் எடுக்கலையே. போய் சொல்லாதடா, உன்னை தவிர வேற யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. ஓ, நீ அந்த 50,000 ரூபாய் சொல்றியா? ஒரு சின்ன செலவு இருந்தது, அதான். நேத்து பேங்க் லீவ் இல்ல, அதுக்காக அதான் ஏடிஎம் மாதிரி நீ இருக்கியே. அப்புறம் கபோர்ட்ல ஒரு ஃபாரின் சரக்கு வச்சிருந்தியே, அதையும் நான் தான் எடுத்தேன். அப்புறம் நான் போய் சொல்லிட்டேன்னு சொல்லாத. எதுடா அந்த ப்ளூ லேபிளா? ப்ளூ லேபிளோ ரெட் லேபிளோ எல்லாம் சரக்கு தானே. ஏண்டா மூடிய மூந்து போட்டாலும் நீ மட்டும் ஆயிடுவ, உனக்கு எதுக்குடா அவ்வளவு சரக்கு? அதுவும் இல்லாம நிறைய குடிச்சா உடம்புக்கு கெடுதல் தெரியும்ல. இதுக்கு மேல நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இப்ப நான் சொல்றத கேளு. இத்தோட உன் சகவாசத்தை நான் கட் பண்ணிக்கிறேன். ஒழுங்கா உன் பிளாட்டுக்கு நீ கிளம்புப்பா. என்னடா பொசுக்குன்னு ஒரு வார்த்தையில என்ன கவுத்து விட்ட? ஏண்டா ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு மியூச்சுவல் ஷேரிங் வேணாமா? அது மட்டும் இல்ல, உனக்கே தெரியும் நீ இல்லாம நாங்க நிம்மதியா இருக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், உன் கூட நான் இத மாதிரி சந்தோஷமா பேசி இருக்கும் போதுதான் என்னால என் கவலைகளை மறக்க முடியுது. உனக்கு என்னடா துக்கம்? என்ன இப்படி கேட்ட? கவலை இல்லாத மனுஷன் இருக்க முடியுமா? உனக்கே கவலை இருக்கும்போது எனக்கு இருக்க கூடாதா? ரைட், விடு. நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை.
அம்மா நீ முன்ன மாதிரில சாப்பிட மாட்டேங்கிறியாமே. பேச்ச மாத்தாத. ஆஹா டைம் ஆயிடுச்சுடா. லெட்ஸ் கோ. இருபத்தி 3 வருஷங்களுக்கு முன்னாடி நான் பார்த்த கோபாலகிருஷ்ணன் வேற. இன்னைக்கு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற கோபாலகிருஷ்ணன் வேற. குட் மார்னிங். மார்னிங். மவனே நீ என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்க, நான் உன்னை கண்டிப்பா விட்டு போக மாட்டேன். காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில சார பார்த்தாலே இங்க நின்னு மூத்திரம் பெஞ்சுக்கிட்டு இருக்கிற கோபாலகிருஷ்ணன் இன்னைக்கு எப்படி மாறி போயிட்டான்னு நீங்களே பாருங்களேன். பார்க்கதாங்க இவன் கோமாளி மாதிரி, பயங்கர புத்திசாலி. குட் மார்னிங். குட் மார்னிங். நண்பர்களுக்காகவே ஒரு தனி வில்லாவை அடையார் போட் கிளப்ல கட்டியிருக்கிறதா கோபாலகிருஷ்ணன் கண்டுபிடிச்சிருந்தான். அதனாலயும் என்னவோ அந்த இடத்துலயே ஒரு தனி பிளாட்டை வாங்கணுங்கிறது அவனோட கனவு. ஆனா சில நேரங்கள்ல இவன் பண்ற சேட்டைகளை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா உண்மையை சொல்லணும்னா இவன் இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. என்னோட ஒவ்வொரு விஷயத்திலையும் இவன் தனிப்பட்ட அக்கறை எடுத்துக்குவான். என்ன ராமுனா, இன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? ஆமாமா, ரொம்ப நல்லா தூங்குனேன். ஐயோ இல்ல சார், நான் தூங்கவே இல்ல. விடிய விடிய கண் முழிச்சே இருந்தேன். இது ரெண்டத்துல நான் எதை நம்புறது? உண்மையதான் சொல்றேன். மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு ஆள் வர வரைக்கும் நான் கொட்ட கொட்ட முழிச்சிட்டே இருந்தேன். ராத்திரில ஆபீஸ்ல வேலை நடக்குதா இல்ல வேற ஏதாவது நடக்குதா? நீங்க கவலைப்படாதீங்க சார். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். எல்லாரும் நல்லா தூங்குனாங்க. இல்ல சார், நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. டேய், இவரை நம்பவே முடியல. என்ன பேசுற? அண்ணனோட முகத்தை பாரு. அண்ணன் தூங்கவே இல்ல போல இருக்கு. அண்ணன் நீங்க இந்த மாதிரி தூங்காம இருந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு கெடுதல். நீங்க போய் முதல்ல தூங்குங்க. வா உள்ள போலாம். குட் மார்னிங் சார். ஏன் எனக்கு குட் மார்னிங்களா? குட் மார்னிங் சார். சீக்கிரம் வாங்க, லேட் ஆயிடுச்சு. குட் மார்னிங் சார். ஹாய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹாய். ஹாய். என்ன பொட்டி இந்த மாதிரி கோணல வச்சிருக்கேன்? நாளை காலையில நான் எப்படி அந்த பொண்ணோட ஐஸ் அதுக்கு என் ஆபீஸ் தான் கிடைச்சதா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ரேகா. ஐ அம் ஃபைன். How are you? சார், அரௌண்ட் 76 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. அதுல 46 மெயில் அனுப்பிச்சிருக்காங்க, 30 டைரக்டா வந்திருக்காங்க. அதுல எத்தனை பேர் எலிஜிபிளா இருக்காங்க? 25 பேர் சார். அந்த லிஸ்டையும் ரெஸ்யூமையும் எடுத்துக்கிட்டு என் ரூமுக்கு வாங்க. ஓகே சார். சார் மிச்சம் இருக்க அப்ளிகேஷன் என்ன பண்ணலாம்? அத எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க ஷாஜகான்? அது நம்ம சவுத் இந்தியன் ஐடி கம்பெனிக்கோ இல்லனா சிஸ்டர் கன்சர்னுக்கோ அனுப்பி வச்சிடலாம். அதை நம்ம நோட்டிஃபை பண்ணுமே. அதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். நீ கவலைப்படாத. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. Thank you. இட்ஸ் மை ப்ளஷர். ஹரி ஹரி, இங்க பாருடா. அந்த பொண்ணு பார்க்க அழகா இருக்கால. உனக்கு எப்பவும் இதே நினைப்பு இத தான். பத்தி நினைக்காம வேற எதை பத்தி குட் நினைக்கிறது? மார்னிங் சார். மார்னிங் சார். ராகுல் யூஎஸ் ட்ரிப் என்னாச்சு? நெக்ஸ்ட் மண்டே. வாட் அபௌட் யுவர் சிஸ்டர்ஸ் எக்ஸாம்? அவ பாஸ் ஆயிட்டா சார். ஹேய், அவ தங்கச்சி பாஸ் ஆயிட்டாளாடா. என்ன பாரு, கடைசில ஒரு பொண்ணால தான் நீ சாகவே போற. டேய், உனக்கு கருணாக்கு உளறி வைக்காத. குட் மார்னிங் சார். மார்னிங். நல்லா கடலை போடு. குட் மார்னிங் சார். ஹாய், குட் மார்னிங் குட் ஜாஸ்மின். மார்னிங். நேத்து ராத்திரி எனக்கு அதே கனவு வந்தது. நானும் நீயும் பாரிஸ்ல பறந்துகிட்டு இருக்கோம். நீங்க இத தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா போய் ஒழுங்கா வேலையை பாரு. போ. யூஸ்லெஸ். ஒரு வேலையும் ஒழுங்கா செய்யறது இல்ல. ஹஸ்பண்ட் துபாயில தானே இருக்காரு. வேணாண்டா வம்பு. குட் மார்னிங் சார். நைட் டியூட்டி வர அன்னைக்கு சொல்லு, நானும் வரேன். என்ன ஜேம்ஸ், என்ன விஷயம்? சார், உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க போற? நான் இவரை டெர்மினேட் பண்ணிட்டேன். அதுக்காக தான் வந்திருக்காரு போல இருக்கு. டெர்மினேட் பண்ணிட்டியா? எதுக்காக இவரை பண்ணா? லேடிஸ் கிட்ட இருந்து இவரை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வந்திருக்கு. என்ன காமெடியா இருக்கு சார். ஓனாய் ஆட பார்த்து பரிதாபப்பட்ட கதை மாதிரில இருக்கு. நான் லேடி ஸ்டாஃபை பார்த்து சிரிப்பேன். ஆனா சார் எதுக்காக நைட் ஷிஃப்ட்டுக்கு வராருன்னு இங்க இருக்கிற ஸ்டாஃபுக்கு மட்டும் இல்ல, டீ குடுக்கிற பையனுக்கு கூட நல்லாவே தெரியும். அத பத்தி எல்லாம் நான் பேச வேண்டிய அவசியம் இல்ல சார். இத பாருங்க மிஸ்டர். சொல்லுங்க சார். ஜிகே பத்தி இனிமே ஏன் முன்னாடி தப்பா பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. உனக்கு தெரியல ஹரி, ஒரு பொண்ணை நான் நேர்ல பார்த்து பேசுவேனா? எனக்கு தெரியும்பா. அது போதும். ஜிகே, இந்த ஒரு தடவை இவரை மன்னிச்சிரு. ஜேம்ஸ், போய் வேலையை பாருங்க. ஓகே சார். சேர்மேன் சொன்னாருங்கிறதுக்காக மட்டும்தான் நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். ரொம்ப மிரட்டாதீங்க சார். இங்க கொடுக்கிற 25,000 ரூபாய் சம்பளத்தை நான் வெளியே போனாலும் வாங்கிட முடியும். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க ஹரீந்திரன் சார் கூட இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனி உருப்படவே உருப்படாது. வாய் முடுறா.
ஏதோ மன்னிச்சு விட்டா ஓவரா பேசுற, போய் வேலைய பாடுறா. யூஸ்லெஸ். இந்த யூஸ்லெஸ்ஸும் சில நேரத்துல யூஸ் ஆவான் சார். என்ன யூஸே? இன்னொரு தடவை என்ன டிஸ்டர்ப் பண்ண உன்னை ஜூஸா போட்டு குடிச்சிருவேன். சரி. ஹலோ, யா கனெக்ட் மீன். அம்மா, சொல்லுங்க, என்ன விஷயம்? எவ்வளவு நேரம் மொபைலை ட்ரை பண்ணிட்டு இருப்பேன், எடுக்கவே மாட்டேங்கிற. அது சைலண்ட் மோட்ல இருந்ததுமா, நான் கவனிக்கல. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் சொல்ற விஷயத்தை கவனமா கேளு. உனக்கு அந்த பிசினஸ்மேன் கிருஷ்ணனை பத்தி தெரியும்ல? அதான் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓ, அவரா? அவரை தெரியாம எப்படிமா இருக்கும்? அவர்கிட்ட இருந்து ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு. அவரோட பொண்ணு இந்துவை பத்தி உனக்கு தெரியும்ல? இந்துவா? ஞாபகம் இல்லையே. உனக்கு ஞாபகம் இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த பொண்ணோட போட்டோவை நான் உனக்கு இமெயில் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை அதை பாரு, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு. எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியவே புரியாதாமா? ஆஃபீஸில் இருக்கிற இவ்வளவு டென்ஷனுக்கு மத்தியில் என்னால் கல்யாணம்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் 1 இயராவது எனக்கு டைம் வேணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. 1 வருஷமா? 2 மாசத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அந்த பொண்ணு இந்த வருஷம் இன்ஜினியரிங் முடிக்க போறாளா? இந்த வருஷம் தான் முடிக்க போறாளா? அப்படின்னா என்னை விட கண்டிப்பா 6 வயசாவது சின்னவளா இருப்பா. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுமா. நான் உன்னை கம்பல் பண்ணல ஹரி. ஆனா தயவு செஞ்சு ஒரு விஷயத்த நீ மறந்துடாத. நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நீ போட்டோவை பாரு. இப்போ எனக்கு பிளானே இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் போட்டோ என்ன பாக்குறது? நான் சொல்றத கேட்க மாட்டேன். ஐயோ அம்மா, டென்ஷன் வேண்டாம். ஓகே ஓகே, நான் அந்த போட்டோ பார்க்குறேன். லேப்டாப் கூடயே பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு பொண்ணை பாத்திர கூடாதே, என்ன மறந்துடுவல்ல? டிஸ்டர்ப் பண்ணாத. நான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல, இந்த நாட்டோட சாஃப்ட்வேர் கிங் ஆகணும். அதான் என் லட்சியம். கல்யாணம் பண்ணா அதெல்லாம் நடக்காது. அப்படி இப்படி வீம்பா பேசுன. இப்போ ஒரு பொண்ணை கம்ப்யூட்டர்ல பார்த்ததான் அதை கட்டிட்டு ஆடுறியடா. நீ சொல்றது சரிதான்டா. அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு 3 வருஷமா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அதுல இருந்து தப்பிச்சுட்டே இருந்தேன். ஆனா என்ன அதிசயமோ தெரியல, இந்த பொண்ணு போட்டோ பார்த்ததுல இருந்து என் கனவு தேவதையே இவதான் தோணுது. ஓ, அதுவா மேட்டர்? இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்ட? சரி சரி, அதை விட அதெல்லாம் adults only matter. Well, I'm going to ask you some questions. நீ இது வரைக்கும் யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? இல்ல. ஓகே, ஏதாவது ஒரு பொண்ணு கூட டேட்டிங் போயிருக்கியா? யாரு? அம்மா, அம்மம்மா. ஆமா, பாட்டி, பேத்தி எல்லா கூடயும் போயிருக்க. போட்டாங்க பேக்கு. வயசு பொண்ணுங்களை பத்தி கேட்டா வயசான கிழவிகளை பத்தி சொல்றேன். ஓகே, அப்படிலாம் போனது இல்லப்பா. அப்படின்னா உனக்கு இன்னும் கல்யாணத்துக்கு டைம் ஆகல. நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஓ, அப்ப கல்யாணம் பண்றவங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? போடா. பிரச்சனையே அங்கதான்டா. சரி, அந்த பொண்ணு முதல்ல என்ன பண்ணுதுன்னு சொல்லு. இதே ஊர்ல ஏதோ இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறாளாம். ஃபைனல் இயர் எலக்ட்ரானிக்ஸ். ஓ, சந்தோஷம். இப்பதான் அவ இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்காளா? அவ கையில நீ மாட்டின காலி. அப்படியே உன்னை கந்தல் துணி மாதிரி ஆக்கிடுவாடா. வளராதடா. இவ அப்படி கிடையாது. இவ ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ. தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் பிசினஸ் மேன் பேர் எடுத்த மிஸ்டர் கிருஷ்ணனை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, அதுக்கு அவரோட பொண்ணுடா. அவரோட பொண்ணா? ஏன், அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவரை பத்தி கேட்டனா அவர் ஒன்னும் அவ்வளவு நல்லவர் இல்ல. இப்ப நீ எல்லாம் அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சா? ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. நல்லதுக்கு காலமே இல்லடா. ஏய், இப்ப விஷயம் அது இல்ல. இன்னும் 2-3 வருஷத்துல நம்மளோட கம்பெனி தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா லெவல்ல பெருசாகணும். அதுதான் என்னோட கனவுன்னு உனக்கே தெரியும்ல. நான் அந்த கனவையும் மறக்கல, உன்னையும் மறக்கல. ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிறதுனால தான் என் கம்பெனி இவ்வளவு வளர்ந்துருக்கு. அதனால தான் சொல்றேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நமக்கு கல்யாணம் எதுக்கு? இல்ல, எனக்கு கல்யாண ஆசை வந்துடுச்சு, நான் கல்யாணம் பண்ணியே தீர்வேன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? எல்லா வேலையையும் ஒழுங்கா செய்யறதுக்கு கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா உன்னோட பிரெயினா இந்த ஜிகேங்கிற கோபாலகிருஷ்ணனை ப்ரமோட் பண்ணு. அதுக்கப்புறம் ஹனி மூணு, வாட்டர் மூணு, எங்க வேணா போ. யார் கேட்க போறா? கம்பெனியை வளர்க்க வேண்டியது ஏன் வேலை. கரெக்ட். ஆனா கம்பெனி கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, இப்போதைக்கு இந்த கம்பெனிக்கு இன்னொரு எம்டி தேவையில்லை. டேய், நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்கடா, அதை மறந்துடாத. உன்னோட ஆசை எல்லாத்தையும் நான் அப்புறமா நிறைவேற்றேன்டா. முதல்ல அந்த இந்துங்கிற இந்துமதியை நேர்ல சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேசணும். அதுக்கு ஒரு ஐடியா கொடுறா. அதுக்கு நீ கவலைப்படாத, நான் ஹெல்ப் பண்றேன். அந்த ஹெல்ப்பையும் நீ பண்ண வேண்டாம், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பூஜாவை பண்ண சொல்லு. பூஜா எதுக்குடா ஹெல்ப்புக்கு? அவ என்ன ஹெல்ப் பண்ண போறா? உன்னை லவ் பண்றவளுக்கு பொண்ணுங்க லாஜிக் கண்டிப்பா தெரியும். சரியா சொன்னேன்.
யாரா? ஆஹா 5 மணிக்கு அந்த பென்லைன் குரூப்பை மீட் பண்றதா சொல்லியிருந்தேன். என்னால போக முடியாது, நீ போய் பாத்துறேன்டா. ஏன் உனக்கு என்ன வேலை? அவனுங்க எச்சத்தனமா பார்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க, அதனாலதான். பேசாம நீயே போயிடா ப்ளீஸ். எச்சக்கலங்கி கிட்ட போறதுக்கு நான் ஆமாண்டா, போயிட்டு வந்துரு. நான் போய் பூஜாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஏண்டா அவ ஹெல்ப் பண்ணுவாள்ல? கண்டிப்பாடா. யாருக்காகனாலும் சரி எதுக்காகனாலும் சரி ஹெல்ப் பண்றதுக்காக தான் பூஜா இருக்கா இல்ல. ஜிகே என்ன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான். பெண் உரிமைக்காக போராடுறவங்க இருக்காங்கல்ல, அந்த கேட்டகரியை சேர்ந்தவன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன சொல்லுவாங்க. என்ன பண்றது, என் வாழ்க்கை அந்த மாதிரி என்ன மாத்திருச்சு. பாக்குறதுக்கு வேணா நான் இந்த மாதிரி மாடர்னா ஜீன்ஸ் டாப்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். ஆனா உண்மையை சொல்லனா நான் ஒரு ஆன்மீகவாதி. வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஒரு டீம் ஸ்பிரிட்டோட சமாளிச்சிருக்கேன். வாழ்க்கைய வாழ்ந்து காட்டணும், அதுதான் இந்த பூஜா வாசுதேவனுடைய ஒரே குறிக்கோள். நான் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவ யாரு? இந்த ஊரு சிஎம் ஆவ? பேர பாரு, பூஜா வாசுதேவனா. இவளுக்கு யாரு இந்த பேரெல்லாம் வச்சானுங்களா? சை, அவளை சொல்லி பிரயோஜனம் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அப்பா வாசுதேவன். அவளை என்ன பண்றது? வீட்டுல ஒரு 10 பைசா வைக்க மாட்டேங்கிறா. இப்போ அவனையும் அவளோட பொண்ணையும் கொல்ல போறான் பாரு. என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன கொல்ல போறீங்களா? சரி, முதல்ல ஷூட் பண்ணுங்க. இவ்ளோ நேரம் யார திட்டிட்டு இருந்தீங்க? உங்க அப்பனை தான், அந்த வாசுதேவனை. சரி, முதல்ல அந்த வாசுதேவனே போய் ஷூட் பண்ணுங்க பாப்போம். முடியாது. ஏன்? என்ன பண்றது? அந்த வாசுதேவனை நான் தானா, என்ன எப்படி சுட்டுக்க முடியும்? எங்க பாரு, ஒரு ரவுண்ட் எனக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பா இல்ல நான் ஷூட் பண்ணிப்பேன். செத்து போங்க. I am happy. நீ தான் என்னோட சொல்ல பொண்ணு, கண்ணு குட்டிடா. தவிச்ச வாய்க்கு நீ ரம்மே வாங்கி கொடுத்துட்ட. நீ நல்ல பொண்ணு. ஜாலி 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 ஜாலி, எனக்கு ஜாலி தான். வாசல்ல யாரோ பெல் அடிக்கிறாங்க பாரு, நீ போய் பாரு. நான் அதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் போட்டுறேன். ஓ மை காட், ஹரிந்திரன் சார் நீங்களா? உள்ள வாங்க. என்ன மாதிரி ஏழைங்க வீட்டுக்கு உங்களை மாதிரி பணக்காரங்க வந்தா ஏதோ விஷயம் இருக்குமே. ஜோக் அடிக்கிறியா பூஜா? நீ இப்ப வேணா இப்படி ஒரு வாடகை வீட்டுல இருக்கலாம், ஆனா நாளைக்கே நீ ஜிகேவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ ஒரு கோடீஸ்வரி தானே. அவன் பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு முதல்ல உங்களோட தெய்வ வேணும்ல. என்னோட தெய்வம் அவனுக்கு வேணுமா? சொல்ல போனா இப்ப அவனோட தெய்வம் உன்னோட தெய்வம் தான் எனக்கு இப்ப தேவைப்படுது. சரி, விஷயத்துக்கு வரேன். யாரு சார் அந்த பொண்ணு? ஜிகே போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். ஆனா இதுக்கு கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? ஓகே, அத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, வீட்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறேன். யூ ஹேவ் டு ஹெல்ப் மீ ஃபார் தட். அப்படின்னா பொண்ணு ஓகேனா கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கீங்களா? அத பத்தி எதுவும் சொல்றதுக்கு இல்ல. பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் முடிவெடுக்க முடியும். ஓ மை காட், இத்தனை வருஷமா கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த பொண்ணை பார்த்தனே உடனே மயங்கிட்டீங்க. அப்படி அந்த பொண்ணு கிட்ட என்ன இருக்கு? உங்களை போட்டோலயே மயக்கிட்டா? மயக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ பார்க்க கொஞ்சம் அழகா இருந்தா, அதான் நேர்லயும் கொஞ்சம் பார்த்துடலாமே தான். என்ன கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். சரி, இப்ப நீ என்ன சொல்ற? சின்ன பொண்ணு, அவளுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் போய் அவகிட்ட கேட்டுக்கிட்டு I am very happy about this lottery. உட்காருங்க, நீங்க ஏன் எழுந்துக்கிறீங்க? மனசுல மரியாதை இருந்தா போதும். மிஸ்டர் ஹரிந்திரன், இப்போ நான் சொன்னது உண்மைதானே? நீங்க எனக்கு மருமகனா வர போறீங்களா? வாழ்க்கையில இதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன? என் பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவர் சார். உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான, அந்த கோபால கிருஷ்ணன். அவன் சரியான கஞ்சன். 10 பைசா கேட்டா கூட கொடுக்க மாட்டான். அவனுக்கு என் பொண்ணுக்கும் தான் எங்க கல்யாணம் நடந்துற போதும்னு நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனா இந்த நேரம் பார்த்து உங்க 2 பேருக்கும் கல்யாணம்னு கேட்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் எப்ப கல்யாணம் பண்ணி போறீங்க? சீக்கிரமா சொல்லுங்க. ஐயோ டாடி, எங்களோட கல்யாணத்தை பத்தி நாங்க பேசிட்டு இல்ல. ஹரிந்திரன் சார் ஒரு பொண்ணை பத்தி சொன்னாரு, அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்பா ஏதோ தெரியாம பேசிட்டாரு, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ரம்முல இருந்து ஸ்காட்சுக்கு மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஐ எம் சாரி மிஸ்டர் ஹரிந்திரன். நான் ஏதோ கொஞ்சம் போதையில உளறிட்டேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா? ஒரு காலத்துல என்கிட்ட கோட்டை மாதிரி 3 பங்களா இருந்துச்சு. மெர்சிடிஸ் காருன்னு, டொயோட்டா காருன்னு ஏகப்பட்ட காரு இருந்துச்சு. இந்த ஊர்ல இல்ல, எல்லாம் துபாயில இருந்துச்சு. என் பொண்ணு 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அவளை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிட்டேன். வேர்ல்டுல நம்பர் 1 பிசினஸ் மேனா நான் தான் வருவேன்னு சொல்லி ஒரு ஷேக் என்ன ஏமாத்திட்டான். என்ன பெரிய ஆள் ஆக்குறன்னு அவன் பெரிய ஆள் ஆயிட்டான். அந்த ஷேக்குக்கு கூட இருந்தவன் என்னோட உயிர் நண்பன். எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு.
மக்களை ஏமாத்திட்டேன்னு என்ன ஜெயில அடைச்சாங்க. அதை கேட்ட இவங்க அம்மா வருத்தத்திலேயே செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு என் மக ஹோட்டல்ல 4 பேர் முன்னாடி பாடினா மட்டும்தான் என்னால சந்தோஷமா இந்த 2 ரவுண்டு பெக்கு கூட அடிக்க முடியும். வாட் எ லைஃப் வேஸ்ட். ஐம் சாரி சார். தட்ஸ் ஓகே. மனசுல இருக்கிற வருத்தத்தை தெரிஞ்சவங்க கிட்ட தானே கொட்ட முடியும். ஐயோ பேசிக்கிட்டே மறந்துட்டேன் பார். அப்ப ஏன் விஷயம்? டன், உங்க மனசு கவர்ந்த அந்த பொண்ணை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த இந்துவை நீங்க மீட் பண்றதுக்கு இந்த பூஜை அரேஞ்ச் பண்ணுவா. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வாழ்ற வாழ்க்கையெல்லாம் என்னால வாழ முடியாது. மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை லவ் பண்றது, அப்புறம் வீட்டுல இன்னொருத்தனை சொல்றானேன்னு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ரெட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்ல, லவ் பண்றோன்றதுக்காக அவங்க கிட்ட அடிமையாவும் என்னால இருக்க முடியாது. V is equal to mr into gyb. R is constant. The value of the depends upon the properties of gas and the temperature scale. அதோட டெரிவேஷன் பாருங்க. V is equal to mr into இப்ப லவ்வர்ஸோட பெஸ்ட் லவ்விங் ஸ்பாட் கிளாஸ் ரூம்ஸ் தான். எஸ்எம்எஸ்ல லவ் பண்றது ஃபேஷன் இல்ல, பேஷன் ஆயிடுச்சு. செல்போன் இல்லாம ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னா அவன் இந்த உலகத்தை சேர்ந்தவனே இல்ல. ஏய் சார் பார்க்க போறாரு. பார்க்கட்டும். போட்டோ எடுக்கிறதுல பிரச்சனை இல்ல, ஆனா அதை இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்றாங்கல்ல, அப்பதான் பிரச்சனை. இந்த மாதிரி பல கோஷ்டிக கிளாஸ் ரூம்ல இருக்கும். அதுவும் இந்த லோ வெஸ்ட் எல்லாம் போட்டுட்டு வராங்க பாருங்க, பார்க்கவே கண்ரவியா இருக்கு. இந்த மாதிரி எந்த சேட்டையும் பண்ணாம ஓரத்துல ஒதுங்கி இருக்கேனே, என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது? V is equal to mr. இந்து கொஞ்சம் கிளாஸை கான்சென்ட்ரேட் பண்றியா? இந்து கால் பண்ணியா? பண்ணேன். என்னாச்சு? நோ ரெஸ்பான்ஸ். மெசேஜ் அனுப்புனியா? அனுப்புனேன். அதுக்கும் நோ ரெஸ்பான்ஸா? நோ ரெஸ்பான்ஸ். அப்பனா என் மொபைல்ல இருந்து ட்ரை பண்ணு. அவசியமே இல்ல. அவனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பிடிவாதம் இருக்கு. என்ன வேண்டாம்னு சொல்றவன எனக்கும் வேண்டாம். அவன் ஒரு சரியான ஃப்ராட். அவன் ஒரு ஃப்ராடுங்கிறது தான் நானும் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீ தான் கேட்கல. ஈகோவும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்கிற மனசு. அவனோட தாடியும் கண்ணாடியும் பார்க்கவே சகிக்கல. அவன் உனக்கு செட் ஆக மாட்டான்னு நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன். அன்னைக்கு என்னமோ அவன் பேச்சு கேட்டு நீ மயங்கிட்ட. இன்னைக்கு அவன் கூட பழகுனதுக்கு அப்புறம் அவன் அப்படி அவன் இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்க. அவன் பேசுனது பழகுனது எல்லாம் அப்படிதானே இருக்கு. மக்களுக்காக வாழ்றவன், இந்த உலகத்தை காப்பாத்துறவன். இடியட். அப்படியே சேகுவர மறியல பேசிட்டு இருந்தான். பிறக்கும் போதே பென்ஸ் கார்ல பிறந்த ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு பையனோட வாழ்க்கை தெரிய வாய்ப்பே இல்ல. அவ ஆசைப்படும் போதெல்லாம் லவ் பண்ணனா, அவ ஆசைப்படும் போதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது ஏதோ ஒரு சர்வாதிகாரம் போல இருக்கு. உண்மையை சொல்லணும்னா 150 தடவைக்கு மேல ஒரு கம்யூனிஸ்ட் புக்கை படிச்சு வளர்ந்த ஒரு புரட்சியாளனா என்னோட இந்த நிலைமையை பத்தி மிஸ்டர் ராஜேந்திரன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க பாரு தம்பி, நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா ஒன்ன மாதிரி ஒரு கஞ்ச கபோதிய லவ் பண்றா பாரு அந்த பொண்ணு, அவளை நிச்சயமா பாராட்டி ஆகணும். அதே மாதிரி வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கிற ஒன்ன மாதிரி ஆளுங்களை இந்த நாட்டிலே இருக்க விடக்கூடாதுன்னு ஓட ஓட அடிக்கணும், அதான் முக்கியம். உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, உன் மனசுல பெரிய பத்திரிக்கைக்காரன் நினைப்பா உனக்கு. ஒரு சாதாரண மனுஷனோட கஷ்டம் என்னங்க புரிஞ்சுக்க முடியாத ஒரு முதலாளி கூட்டம் நீங்க. அந்த சர்வாதிகார கூட்டத்தை விட்டு வெளியில வர முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு அடிமை வம்சம் தானா? அப்பேற்பட்ட முதலாளி கூட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு என்ன லவ் பண்றான்னு சொல்லும்போது நான் என்ன பண்றது? நீயே கேள்வி கேட்கிற, நீயே பதில் சொல்ற, இதுல நான் என்ன சொல்றது? பதில் சொல்ல தெரியலனா எதுக்காக அந்த முதலாளி கூட்டத்துக்கு இவ்வளவு நேரம் சப்போர்ட் பண்ண? ஒன்ன மாதிரியான ஆளுங்களால தான் இந்த ஊர்ல கம்யூனிஸ்டுக்கு மதிப்பே இல்லாம போய்கிட்டு இருக்கு. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, லேசா வயிறு கலக்குது, நான் கக்குசுரை போயிட்டு வந்துடுறேன். அம்மா இதுவும் வேலை செய்யலையா? இப்ப என்ன பண்றது? உன் நிலைமைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ குளிக்க ஸ்விம்மிங் பூல், குடிக்க கொக்கோ கோலா. ஆனா நான், எனக்கு குடிக்க குளிக்க எல்லாமே இந்த அரை பேக்கெட் தண்ணி தான். அதுவும் வரலையா? யோ, அப்போ போன நீ இன்னும் வெளியில வரலையா? சீக்கிரம் வாயா. சீக்கிரம் எல்லாம் வர முடியாது, இன்னும் நிறைய வேலை இருக்கு. உன் வேலையெல்லாம் நீ வெளியில வந்து பாரு, எனக்கு உள்ள போகணும். உள்ள தண்ணி தீந்துருச்சு, கொஞ்சம் தண்ணி தரியா? இந்த எடுத்துக்க. உன் குடும்பம் நல்லா இருக்கும். டார்ச்சர் பண்றான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல வாழ்ற அந்த பொண்ணுக்கு நான் படுற கஷ்டம் எங்க அதுக்கு தெரிய போகுது. இனிமே அவகிட்ட நான் பேசுறதா இல்ல. ஒரு மனுஷனால எவ்வளவுதான் கஷ்டத்தை தாங்க முடியும்? அவ வழிய பாத்துட்டு போகட்டும், நான் என் வழிய பாத்துக்கிறேன். அதான் சரிப்பட்டு வரும். இங்க பாரு, என் வேலை முடிஞ்சது. அவன் என்ன தனியா பேசிட்டு இருக்க? உனக்கு ரொம்ப முத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். யோ, என்ன பண்ற?
ஐயோ, இது என் தலைவர் படம். உனக்கு என்ன தைரியம் தான் இப்படி பண்ணிருப்ப? யார கேட்டா இதை நீ எடுத்த? கீழே கிடந்துச்சு ஏதோ பழைய துணின்னு எடுத்து தொடச்சேன். இவர் எனக்கு கடவுள் மாதிரி. இவரை நீ ஏதாவது பண்ண உன்னை நான் கடிச்சிருவேன். கடிப்பேன். டேய், என் ஊர்ல வந்து என் பேரை சொல்லிப்பாரு, சும்மா அதிரும். ரொம்ப ஓவரா பேசுற. அட போடா லூசு பயல. நான் லூசு பையனா? இவன் லூசு பையனா இருந்துகிட்டு என்ன லூசு பையங்கிறான்? இவனெல்லாம் கொல்லணுயா? என் வாலி உள்ள போயிடுச்சு. எல்லாம் இவனால வந்தது. டேய், இப்ப என்ன சொல்லிட்டேன்னு நீ இப்ப தற்கொலை பண்ண போற? இதை எப்படி எடுக்கிறது? கிணத்துல விழுந்து செத்துறாத. நான் தண்ணி எடுக்க முடியாது. நான் ஒண்ணு சாக போகல. அதானே பார்த்தேன். ரோஸ் வந்து செத்து. இங்க பாரு, பக்கெட் எல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். உன் மனசு சந்தோஷமாக நான் ஒரு ஐடியா சொல்றேன். வா. என்ன? வாடா. இத ராத்திரியில தான் போடணும்னு எவன் சொன்னா? எப்ப வேணாலும் போடலாம், போதை ஏறும். இப்ப என் வாட்சில மணி என்ன தெரியுமா? 8 மணி. அத நைட்டு நினைச்சுக்கோ. நீ ஒரு ரவுண்டு போடு, ரொம்ப சந்தோஷமா ஆயிடுவ. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிடைக்கட்டாலும் சரி, பண்ணு கிடைக்கட்டாலும் சரி, நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. அதுக்கப்புறம் முக்கியமான மேட்ரு, வயிற்றுக்கு ரொம்ப நல்லதா. அடி, எனக்கு இது ஒண்ணு வேணாம். ஏன் உங்க தலைவர் இதை குடிக்க கூடாது சொல்லிட்டாரா? சாப்பிடுறேன் வேண்டான்னு சொல்றேன்ல. என் மனசுக்குள்ளேயே நிறைய கதை இருக்குடா. என் காதல் கதையை சொல்லட்டுமா? வேண்டாம் சாமி, உன் காதல் கதையை மட்டும் ஆரம்பிச்சிடாத. இதெல்லாம் கேட்க மாட்டிய மௌனே. 150 தடவை கம்யூனிஷன் புக்க படிச்சா போதாது. நம்ம பாக்கெட்ல எப்பவும் கட்டு கட்டா பணம் இருக்கணும். வேலைக்கு போக சொன்னா போக மாட்டீங்க. இங்க பாரு, 20,000 30,000 சம்பளம் கிடைக்கிறதுக்காக வெளிநாட்டுக்காரங்க கிட்ட கூல கும்பிடு போட்டுட்டு நிக்க என்னால முடியாது. அது என்னோட கொள்கைக்கு மாறானது. என்னுடைய கொள்கைக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலைய நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னது சார்? நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மஞ்ச பத்திரிகைக்கு நோட்டீஸ் போட்ட போறீங்களா? கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாத ஒரு லூசு நீ. நான் போறேன். லூசு என்கிட்டே விளையாடுற நீ. எவ்வளவு சீரியஸா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவசர நேரத்துல இதுவும் ஸ்டார்ட் ஆகாம மக்கார் பண்ணுத. வண்டி ஸ்டார்ட் ஆகல, இல்லன்னா நான் கிளம்பிருப்பேன். ஆமாமா. கையடிடி. கோபப்படாதீங்க சார். என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க. எங்க தலைவர் இது எங்க வாங்குன? எங்கேயோ வாங்குனேன். நல்லா இருக்கு. தேங்க்ஸ். என் மேல உனக்கு அவ்வளவு பிரியமா? சரி, நாளை காலையில 10 மணிக்கு நான் ஹாஸ்டலுக்கு வரேன். ஐயோ வேண்டாம் அலெக்ஸ், எனக்கு பயமா இருக்கு. எதுக்காக இப்படி பயப்படுற? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு குரூப் ஸ்டடிக்கு போறேன்னு ஹாஸ்டல் சொல்லிட்டு வெளியில வந்துரு. நாம 2 பேரும் ஜாலியா வெளியில சுத்திட்டு திரும்ப சாயங்காலம் கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுறேன். ஆனா நாளைக்கு நம்ம எதுல போறோம்? எல்லாம் இந்த குதிரையில தான். இதுலயா? இவ்ளோ வேகமா போனா கண்டிப்பா நம்ம வீடு போய் சேர்ந்த மாதிரிதான். இந்த ஓட்ட வண்டியை வித்துட்டு ஒரு நல்ல வண்டி வாங்க வேண்டியதானே? எனக்கு ஓட்ட வண்டியா? ஏன்டி இந்த வண்டியை நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இது எங்க அப்பாவுடைய வீரத்துக்கும் சாகசத்துக்கும் கிடைச்ச ஒரு பரிசு. உனக்கு தெரியுமா, இதுக்கு இப்ப 32 வயசு ஆகுது. அப்ப பழங்காலத்து பொருள் வித்தா நல்ல காசு கிடைக்கும்னு சொல்றீங்களா? ஓ, பணம் பணம் பணம். எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே தான் பேசுவியா? தெரியும், உன்ன மாதிரி பணக்கார வீட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வண்டி பிடிக்காது, பென்ஸ் தான் பிடிக்கணும். எனக்கு நல்லா தெரியும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, நம்ம நாட்டுல எத்தனையோ மக்கள். ஒரு பணக்கார வரா, முதலாளித்துவத்தை எப்படி காட்டுறான்னு பாரு. முடிஞ்சா என்ன அவன் எப்படி தாண்டி போறான்னு பாக்குறேன். ஒரு பாமரனுடைய கஷ்டம் என்னங்கறத அவனும் புரிஞ்சுக்கட்டும். முடிஞ்சா என்ன ஏத்திட்டு போடா. போடா, அவ்வளவு பெரிய ஆள்னா என்ன ஏத்திட்டு போடா. இவன் யாருன்னு தெரியுமா? இவன் பேர் தான் சங்கர். ஏழை பாளையங்களோட காசை திருடி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இன்னைக்கு பணக்காரங்கிற பேர்ல ஊரை ஏமாத்திட்டு இருக்கான் ராஸ்கர். தைரியம் தான் என்ன ஏத்தி கொண்டுட்டு போடா. என்ன முடியலையா? ஐயோ, நல்லா மாட்டினியா? அது இனிமேல் ஸ்டார்ட் ஆகாது. வாய மூடி. ஏண்டா ஹார்ன் அடிச்சது கேட்கல? வண்டியை பார்த்துட்டு போடா. டேய், நீ அந்த அலெக்ஸ் தானே? ஆமா, யார் இந்த பொண்ணு? நடக்கட்டும் நடக்கட்டும், பார்த்து போ. வண்டி எடுறா. கொஞ்சம் இறங்கு. இப்ப இவனை நான் என்ன பண்றேன்னு பாரு. டேய், விடுடா. அடி, அடிச்சுதான் பாரு. நீ இருக்கிறதால விடுற, இல்லைன்னா நான் அவனை. அறிவு கட்டவன். இவனுங்களெல்லாம் லாரி ஏத்தி கொள்ளணும். என் கிராமம் வந்துருச்சு. எப்படி பார்க்க அழகா இருக்குல்ல? பார்த்து கெட்டியா பிடிச்சுக்க, வண்டிக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். சொன்னல. அங்க என்ன கூட்டம்? ஜார்ஜ் புஷ், பிரசிடென்ட் புஷ், அமெரிக்க சர்வாதிகாரம் ஒழிக, அமெரிக்க சர்வாதிகாரம் ஒழிக. ஐயோ,
ஜோசப் பண்ணு நீ போய் அங்க ஒளிஞ்சுக்க அதெல்லாம் நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். அவர் உன்னை பார்த்தா சரி வராது. சீக்கிரம் போ. உள்ள போ, நான் சொல்றேன்ல, சொன்னா கேளு. ஜார்ஜ் புஷ். ஏய் அலெக்ஸ், வா 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 தோழா வா. சொல்லுங்க தோழரே. ஆமா, இன்னைக்கு என்ன ஊர்வலம்? அட உனக்கு விஷயமே தெரியாதா? அமெரிக்க பிரசிடென்ட்டும் நம்ம இந்திய ஜனாதிபதியும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். அதை பார்த்து நான் சும்மா கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? அதனாலதான் நம்ம ஊர்ல நான் ஒரு பெரிய ஏற்பாடே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, இனிமே தான் சொல்லணும். எல்லார்கிட்டயும் போய் சொல்றதுக்கு எங்க நேரம் இருக்கு? எல்லாத்தையும் நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு. ஆமா, நீ வந்து கூட்டத்துல கலந்துக்கிறல? நான் கூட்டத்துல கலந்துக்காமையா? ஆனா அண்ணா இப்போ ஒரு காரியம் பண்ணுங்க. நீங்க இந்த கூட்டத்துல கூட்டிட்டு போங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு இப்ப வந்துறேன். இன்குலாப் ஜிந்தாபாத். நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பேசணும். உன் தங்க கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தால நான் மறந்து போயிட்டேன். அந்த கோயம்புத்தூர் பார்ட்டி ஒர்க் ஆயிடும்னு தோணுது. அப்படியா? ஆமா. ஆனா அவங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கற அளவுக்கு நம்ம கிட்ட வசதி இருக்கான்னு தெரியல. ஆனா அவங்க டிமாண்ட்ஸ் ஒன்றும் ரொம்ப பெருசா இல்ல. ஆனா நம்ம கிட்ட அவ்வளவு காசு இல்லையான ஜோசப் பண்ண, இப்ப நம்ம என்ன பண்றது? அட நீ எதுக்கும் கவலைப்படாத. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முதலாளி வர்க்கம் தான். எல்லாம் சரியாயிடும். அப்ப நான் வரட்டா? போயிட்டு வாங்க. பிரசிடென்ட் புஷ். பிரசிடென்ட் புஷ். ஒரு வழியா உங்களை அனுப்பி வச்சிட்டேன். சீக்கிரம் வா. வேகமா போலாம். வர மாட்டேன். நீ வேணா போ. ஏய் சாரிடா. சாரி தேவையில்லை. என்ன அங்க தனியா விட்டுட்டு நீ மட்டும் பேசிட்டு இருக்க. நான் போறேன். ஐயோ இந்து ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேள ப்ளீஸ் மா. நான் எதுவும் கேக்குறதா இல்ல. இங்க பாரு இந்து, கொஞ்சம் புரிஞ்சுக்க. எங்க ஆளுங்க கிட்ட நான் மாட்டேன்னு வச்சுக்க, என் கதை அவ்வளவுதான் முடிஞ்சது. அதான் அவங்க போயிட்டாங்கல்ல. ப்ளீஸ் வா, வந்து ஏறுமா ப்ளீஸ் மா. நான் வேணா தோப்புக்காரனை போறேன். 1 2. நீ ஒரு சேகுவரவா? சரி, இந்த வண்டி எப்ப ஸ்டார்ட் ஆகும்? இப்ப ஸ்டார்ட் ஆகும் பாரு. கம் ஆன். பாத்தியா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அட பரவாயில்லையே. அப்புறம் நம்ம கல்யாணத்தை நம்ம பார்ட்டி ஆபீஸ்ல தான் பண்ணணும். சான்ஸே இல்ல, கோயில்ல தான் பண்ணணும். கோயிலுக்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா கோவிலுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் அவ்வளவா ஆகாது. மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. உனக்கு சொன்னா புரியாது. ஐயடா. ஐயோ, அது எங்க அப்பா கார் மாதிரி இருக்கு. உங்க அப்பா எதுக்கு இந்த ஊருக்கு வர போறாரு? அது வேற யாராவது இருக்கும். எதுக்கு பிரச்சனை? என்ன ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டு. பயப்படாத, அதான் ஹாஸ்டல் பக்கத்துல வந்துட்டோம்ல, நானே கொண்டு போய் இறக்கி விட்டுறேன். ஐயோ, அது எங்க அப்பாவும் சித்தப்பாவும். எங்க போச்சு? நீ முகத்தை மறைச்சு என்ன கெட்டியா பிடிச்சுக்க. நான் வேகமா அந்த இடத்தை கிராஸ் பண்ணிடுறேன். ஐயோ, இப்ப பார்த்து ஸ்லோவா போறேன். நீ நல்லா பிடிச்சுக்க. கடவுளே, இது இங்கே நின்று போல இருக்கே. இல்ல இல்ல, இதெல்லாம் ஒரு வண்டி. இவ்வளவு நேரம் நல்லா தர ஓடிச்சு. இப்பன்னு பார்த்து இது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்பா பாத்துட்டார் போல இருக்கே. இல்ல இல்ல, அவர் பார்க்கல. என்ன? உண்மையை சொல்றா. அந்த ஆளோட செல்வாக்க பார்த்துட்டு தானே அந்த பொண்ணை இப்ப வேண்டாம் நீ சொல்ற. என்னது? என்ன மாதிரி ஒரு வீர கம்யூனிஸ்ட மாப்பிளை அடையறதுக்கு அந்த கொடுத்து வச்சிருக்கோம். என்னடா போடாங்க, நல்ல காப்பியை வேஸ்ட் பண்ணிட்டியடா. குடி. யோ ராஜேந்திரா, அவளுக்கு அவ குடும்பம், அவ வீட்டுக்காரங்க தான் முக்கியம். என்ன பத்தி அவளுக்கு யோசிக்க நேரம் இல்ல. ஆனா நான் அவளை விரும்புறேனே, அதுக்கு தண்டனை தான் இது. நீ எதுக்கு கவலைப்படாத, முதல்ல இதை சாப்பிட எல்லாம் சரியா போயிடும். என்னது இது? கஷ்டத்தை போக்குற எள்ளுருண்டை. 2 எடுத்து வாயில போட்டுன்னு வச்சுக்க, எல்லா கஷ்டமும் பறந்து போயிடும். வேண்டாமா, நானே சாப்பிடுறேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றா. ஆனா எனக்கு வீட்டுல 2 தங்கச்சிங்க இருக்கு. வீட்டுல 2 தங்கச்சிகளை வச்சுக்கிட்டு நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி எங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, நீ சீக்கிரமா முடிவெடு, இல்ல வேற எவனா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. அவ யார கல்யாணம் பண்ணிக்க போறான்னு எனக்கு நல்லா தெரியும். இந்தியாவிலேயே பெஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனர் அந்த ஹரீந்திரனை தான் அவ கல்யாணம் பண்ணிக்க போறதா எனக்கு நியூஸ் வந்திருக்கு. நாம நேரா அவங்கிட்ட போய் உன் காதல் கதையை சொல்லிட்டா எல்லா மேட்டர் சால்வ் ஆயிடும். வெக்கமான சூடு சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் கால்ல போய் விழுந்து என்ன கெஞ்ச சொல்றியா? அப்படின்னா நம்ம வேற ஏதாவது யோசிச்சு பார்ப்போம். நாம அந்த ஹரீந்திரனை பத்தி தப்பா நியூஸ் போடலாம். யோ ராஜேந்திரா, அது மாதிரி செய்ய முடியுமா? உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். அதுக்கு முன்னாடி நாம எங்கெங்க போறான், என்னென்ன பண்றாங்கிறத நோட் பண்ணணும். அப்பதான் கவர் ஸ்டோரி ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். வாவ், இது எப்படி இருக்கு ஜிகே? வேண்டாம், அத கொஞ்சம் எடுங்க. நல்லா இல்ல. வாங்க.
தேங்க்யூ. இது நல்லா இருக்குல்ல? பார்க்கவே கேவலமா இருக்கு. அதை எடுங்க. அதை எடுங்க. நீ செக் பண்ணு. இது எனக்கு நல்லா இருக்குல்ல? அது கூட நல்லா இருக்கு. ஆ, பெண்கள் உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள். பொண்ணுங்க கிட்ட ஜாக்கிரதையா இருந்தா அவங்க நம்ம கைக்குள்ள அடக்கமா இருப்பாங்க. ஒரு பொண்ணு மனசு வச்சா நடக்காதது எதுவுமே இல்ல. ஆனா பணம் நடக்காததையும் செய்யும். பொண்ணுங்க பாம்பு மாதிரி சீண்டுனா கொத்துவாங்க. ஆனா இந்த கோபாலகிருஷ்ணன் வாழ்க்கையில பூஜா ஒரு ரப்பர் பாம்பு மட்டும்தான். ஜிகே, உன் காசுலாம் இன்னைக்கு நான் கறியாக்கிட்டேன். உனக்காக நான் கறியை கூட காசாக்க தயாரா இருக்கேன். உண்மையை சொல்லட்டுமா, நான் ஒரு பெரிய பணக்காரன், லட்சாதிபதி. ஆனா நான் இப்ப கோடீஸ்வரன் ஆகணும். அதுதான் என் கனவு. அதுக்கு ஹரியோட உதவி எனக்கு தேவை. ஹரியோட மனசு உருகணும்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு கதை தெரியுமா? விஸ்வாமித்திரரோட தவத்தை கலைக்கிறதுக்கு அதுக்கு தேவேந்திரன் மேனகையை அனுப்புனானா. கூப்பிடு கூப்பிடு. கையை இப்படி வச்சுக்க. காலை தூக்கி இப்படி வச்சுக்க. பாக்குறான் ஓரக்கனால பாக்குறான் பாரு. நீ அப்படியே பூச்சி கொடுத்து நில்ல, நான் ஒளிஞ்சுக்கிறேன். பாத்துட்டோம். எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் மரியாதை கொடுங்க. அதே கதையை தான் இப்ப நானும் பண்ண போறேன். என்னாச்சு? எதுக்கு சிரிக்கிற? எதுவும் இல்ல. அது வந்து இதே ரேஞ்சில போச்சுன்னா எதுவும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தோணுது. என்ன ஒர்க் அவுட் ஆகாது? ஹரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல மெம்பர் ஆகணுங்கிற என் கனவாவே போயிடும். அம்மா பையன் 2 பேர் மட்டும் இருக்கிற கம்பெனில இன்னொரு பொண்ணு நடுவுல வந்துட்டானா அதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது. கல்யாணம் நடக்கட்டும், ஆனா அதுக்கு முன்னாடி அந்த அக்ரிமெண்ட்ல ஹரி சைன் பண்ணணும். அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் ஹெல்ப் பண்ணணுமா? என்ன பண்ணணும்? இன்னைக்கு உன்னோட ப்ரோக்ராமை பார்க்க ஹரி வருவான். இன்னைக்கு உன் ப்ரோக்ராம் முடிச்சதும் நம்ம 3 பேரும் ஃபிளாட்டுக்கு போலாம். அந்த இடத்துல தான் நீ அவன்கிட்ட எப்படியாவது பேசி அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கணும். இவ்வளவு நாள் சைன் போட சொல்லி நீ கேட்டே ஒர்க் அவுட் ஆகல, இன்னைக்கு நான் கேட்டே ஒர்க் அவுட் ஆகுமா? அது எப்படி நான் உனக்கு சொல்லி தரேன். இந்து லேகா, வெரி நைஸ் நேம். தேங்க்யூ. என்னாச்சு? என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க யாராவது வந்திருக்காங்களான்னு பார்த்தேன். என்ன இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட பார்த்தாங்கன்னா கேலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அவங்க யாரும் பொண்ணுங்களை கூட்டிட்டு வர மாட்டாங்களா? குட் கொஸ்டின். ரொம்ப வேடிக்கையாக தான் பேசுறீங்க. பிரச்சனை அது இல்லை. நான் அமெரிக்காவில் படிச்சிருந்தாலும் லைஃப்பில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணோட தனியாக வர்றது. நீங்களும் இதே மாதிரி தானே, உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆமா கரெக்ட்? உங்களை பத்தி நான் நினைச்சது தப்பாகல. You are a very cute and intelligent person. ராஜேந்திரா, அங்க பாரியா. ஓஹோ. இந்து, நீ ஆல்கஹால் எடுத்துக்கிறதுண்டா? ஐ மீன் ஆல்கஹால் இல்ல. பியர், ஷாம்பெயின் எதுவுமே இல்லையா? இது ஒண்ணு அமெரிக்கா இல்ல. இந்த காலத்துல பியர் டேஸ்ட் தெரியாத ஒரு காலேஜ் கேர்ளா? வண்டர்ஃபுல். காலேஜ்ல இருந்து டூர் போறப்ப கொஞ்சம் பீர் சாப்பிட்டிருக்கேன், அவ்வளவு. அப்படி சொல்லு. இந்த உலகத்தை நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. ஏன்னா பியர் ஆம்பளைங்க சாப்பிட்டாங்கன்னா அதை சரக்குங்கிறாங்க, அதே பொண்ணுங்க சாப்பிட்டா அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ங்கிறாங்க. அந்த ஆளு பேசுறதை கேட்டு ஓலவர் சிரிக்கிறாளே. அவளை நான் எந்த குறையும் சொல்லல. அவனை பாத்தியா? உன்ன மாதிரியா? பார்க்கவே கம்பீரமா இருக்கா. நீ எல்லாம் இந்த மாதிரி ஹோட்டல்ல சாப்பிடணும்னா பிச்சை தான் எடுக்கணும். எனக்கு சப்போர்ட் பண்ண வந்தியா இல்ல அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ண வந்தியா? சரி சரி, நீ கவலைப்படாத, அந்த ஆளை நான் பாத்துக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது வந்து எல்லாருக்கும் முதல் தடவை ஒரு கல்யாணம் நடக்கும்ல, அதை சொன்னேன், அவ்வளவுதான். ஐ மீன் முதல் தடவையா கல்யாணம் பண்ணும்போது அது வந்து நான் சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. எதையோ சொல்ல போய் நான் எதையோ சொல்ல வந்துட்டேன். பாத்தியா எப்படி சிரிக்கிறா? இவளே நீ லவ் பண்ண? பொம்பளைங்களை நம்பவே கூடாது. நாம அவனை வாட்ச் பண்ணதான் இங்க வந்திருக்கோம். அவன் என்ன பண்றான்னு மட்டும் பாரு. ஹனிமூனை பத்தி நீ ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்கலையே. ஏன்னா இத பத்தி நான் ரொம்ப டீடைல் பிளான் வச்சிருக்கேன். உன் லவர் கூட ஹனிமூன் பிளான் பண்றான். பொண்ணுங்களை நம்ப கூடாதுன்னு பல புக்ல நான் படிச்சிருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில இப்படி நடக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை.
நேரா போய் அவன் மூஞ்சிலே ஒண்ணு வச்சிடலாமான்னு தோணுது. அமைதியாரா. ஹலோ கோபி சொல்றா. அது ஃபோனை மியூட்ல வச்சிருந்தேன், இப்பதான் கவனிச்சேன். மறப்பனா 9 o'clock லிமிரிடியன். ஓகே ஓகே, ஒருவேளை என் கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்தாலும் வருவாங்க. ஓகேடா, பாய். உனக்கு பூஜா ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு காலேஜ்ல கூட உன்னை மீட் பண்ணாலே. ஓ தெரியுமே. அவ ஒரு சிங்கர். இன்னைக்கு லீ மெரிடியன்ல அவளோட ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு வித் டின்னர். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம அங்க போலாம்ல? ஐயோ ராத்திரி ஆயிடுமே. கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் போக வேண்டாம். அப்பா ஏதாவது சொல்வாரு, அதான் பயமா இருக்கு. லேட் ஆயிடும்ல. பூஜா வாசுதேவன், எனக்கு அவளை நல்லா தெரியும். உனக்கு சொன்னா புரியாது. இன்னைக்கு அவங்க போற அதே ப்ரோக்ராமுக்கு நாமளும் போறோம். இனி உன் வாழ்க்கை என் கையில தம்பி. டோன்ட் வரி, ஐ அம் ஸ்டடி. பாத்து வா. என்ன பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் ஸ்டடியா இருக்கேன். என்னாச்சு? இல்ல நீங்க ஸ்டடியா தான் இருக்கீங்க. உள்ள வாடா, யாராவது பார்த்து தொலைக்க போறாங்க. சீக்கிரம் வாங்க. பாத்து. பூஜா, your program was excellent. Thank you. JK, நீ கொடுத்து வச்சவன்டா. இவ்வளோ டேலண்டபிள் பர்சன் உன்னை லவ் பண்றான்னா நீ கொடுத்து வச்சவன் தான். உனக்கு இவ்வளவு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா நீ எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க? எனக்கு வேணாப்பா, என் பொண்டாட்டி இந்து தான். இந்து உலகத்துல அவள மாதிரி ஒரு அழகிய பார்க்கவே முடியாதுடா. பூஜா, நீ அவளை பார்த்துருக்கியா? நல்லா கேட்டீங்க. நான் தானே அவளை உங்க கூட சேர்த்து வச்சேன். இன்னைய வரல எனக்கு கல்யாணம்னாலே ஒரு பயம். அதனாலதான் நான் வேணாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்றது? யூஎஸ்ல படிச்சிருந்தாலும் இந்த விஷயத்துல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. ஆனா பூஜா, இது வரைக்கான உன்னோட உறுப்பி ஜிகே அவங்க விஷயத்துல எல்லாம் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிட்டான். பூஜா, நீ கொஞ்சம் இங்க வாய ப்ளீஸ். பிசைட் த சீட் ஒரு அழகான பாட்டு எனக்காக பாடுவியா? அது எப்படின்னா, கண்ணால எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து சென்று ஏனென்று தெரியவில்லை, கண்ணால நேற்று முதல் காணவில்லை. பூஜா, இங்க வா. வாங்குறல, நான் பாடுறேன், நீ தாளம் போடு. வா. தூக்க வர மாட்டேங்குத. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எடுத்து சாப்பிடுங்க. அப்புறம் ஸ்காட்ச் வாங்கி தரலன்னு ஊர் ஃபுல்லா கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. நான் எதுக்கு உங்களை தப்பா பேச போறேன் மிஸ்டர் ஜிகே? ஏன் தெரியுமா, நீங்க தான் பெரிய மனுஷங்களா இருக்கீங்களே. இல்லைன்னா இன்னைக்கு காலையில என் பொண்ணை உங்களுக்கு கட்டி தரேன்னு நான் ஏன் யோசிக்கணும்? நல்லா யோசிச்சுங்க போங்க. ஆனா நான் கோடீஸ்வரனா ஆனதுக்கு அப்புறம் கட்டி கொடுக்கணும்னு யோசிச்சுங்க பாத்தீங்களா? அதுதான் தப்பு. நீ கோடீஸ்வரன் ஆகு, இல்ல ஏதாவது ஆகு, ஆனா என் பொண்ணை நீ நல்லா பாத்துக்கணும். எனக்கு அதுதான் வேணும். ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு தடவை தான் வரும். அங்கதான் அங்கிள் நீங்க தப்பு பண்றீங்க. பணங்கிறது ஒரு முறை தான் வரும். பணம் இருந்தா எந்த சொர்க்கத்துல வேணாலும் வாழ முடியும். எப்பேற்பட்ட அழகு தேவதையா இருந்தாலும் நம்ம கிட்ட வேலைக்கு வரும். தினமும் இந்த மாதிரி ப்ளூ லேபிள் சரக்கு அடிக்கலாம். போலீஸையும் அதிகாரிகளையும் வீட்டு வேலைக்காரங்க மாதிரி யூஸ் பண்ணலாம். உலகத்துல இருக்கிற எந்த காலேஜ்ல இருந்து வேணாலும் டாக்டரேட் சர்டிபிகேட் வாங்கலாம். அது மட்டும் இல்ல, இந்தியன் பிரசிடென்ட் கிட்ட இருந்து அவார்டு வேணுமா, அதுவும் வாங்கலாம். இருந்தாலும் நீ ரொம்ப பேசுறிய ஜிகே. என்னத்த பேசுற அங்கிள்? பணம் இருந்ததுன்னா என்ன வேணாலும் பேசலாம் அங்கிள். தெருவுல பிச்சை எடுத்துட்டு இருக்கான் பாத்தீங்களா? அவன் கிட்ட பணம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவனும் இந்த மாதிரி தான் பேசுவான். அதுதான் உண்மை. பணத்தை பத்தி நீ பயங்கரமா பேசுறிய. நீ என்ன சொல்ற? பணம் இருந்தா சீஃப் மினிஸ்டர் கூட நம்ம கால்ல வந்து விழுவான், அதை தானே நீ சொல்ற? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயம். இதுதான் ஐடியாலஜி. சரியான விதத்துல சரியான நேரத்துல நம்ம பணத்தை கரெக்டா யூஸ் பண்ணோம்னா அதை விட பெரிய விஷயங்களை எல்லாம் சாதிக்க முடியுங்கிறது தான் இந்த ஜிகேவோட ஐடியாலஜி. ஜிகே, ஜிகே, எங்கடா ஓடுற? நில்றா. நீ கேள்விக்கு பதில் சொல்லிட்டு எங்க வேணாலும் போ. ஷர்ட்ல இருந்து கையெடு, யாராவது பார்த்தாங்கன்னா கேவலமா இருக்கும். ஓ, நீ வெக்கம் மானத்தை பத்தி பேசுறியா? உனக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. சொந்த லவரையே பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற ஒருத்தனுக்கு கூட்டி கொடுத்தவன் தானே நீ. ஏய், ஓவரா பேசுற. நான் அந்த மாதிரி யோசிக்கவே இல்ல. 2 ரவுண்ட் அடிச்சதுனால கொஞ்சம் போதையாகி கதவை சாத்திட்டு போயிட்டேன். அது மட்டும் இல்ல, நீ கலங்கப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதோட உள்ள இருக்கிறது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹரி. அதனால உனக்கு விஷயம் புரியல. நம்ம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம்?
பணம் சம்பாதிக்க தானே. இந்த பணம் எதுக்கு சம்பாதிக்கிறோம்? நமக்கு தானே. அடுத்த வருஷம் கோர்ட்ல உங்க அப்பா 5 லட்ச ரூபா பணம் கட்டணுமே, அதுக்கு பணம் தேவையில்லையா? அத பத்தி நீ கவலைப்படாத. ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ என்கிட்ட நடந்துக்கிட்ட அதுக்கப்புறம் இத பார், வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில விஷயங்களை விட்டு போ, அப்பதான் வாழ்க்கையில நேர முடியும். இதுதான் ஜிகேவோட ஸ்டைல். உன்னோட இந்த கேவலமான ஐடியாலஜில என்கிட்ட வேண்டாம். வேண்டான்னு சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. இங்க பார், நானும் நீயும் கோடீஸ்வரன் வாழ்க்கையை வாழணும். அந்த கனவை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நிறைவேற்றணும். அதுதான் என்னோட லட்சியம். நீ என்ன பண்றனா, அந்த ஹரி கிட்ட இருந்து சைன் மட்டும் வாங்கணும். முடியாது. ஹரிய பாக்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ எதுக்கு ஃபீல் பண்ற? அவன் இப்ப அந்த இந்துவோட போட்டோ வச்சுக்கிட்டு ஜாலியா இருப்பான், நல்ல மூட்ல இருப்பான். இதுதான் சரியான டைம். உன்ன தம்பி, யோசனை அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல இத குடி. குடுறா. எனக்கு வேண்டாம். எடுத்து ஒரு ரவுண்ட் அடி சகா. ரஷ்யாவுல பயங்கர குளிர் இருந்தப்போ லெனினும் ஸ்டாலினும் இவங்க கூட 2 ரவுண்ட் அடிச்சுதான் சரித்திரம் இருக்கே. இப்போ நம்ம மனசுல இருக்கிற குழப்பம் போகணுங்கிறதுக்காக நாம 2 ரவுண்ட் அடிப்போம். அதனால ஒண்ணும் ஆயிடாது. காலத்துல மாற்றம் வர மாதிரி கம்யூனிசத்திலையும் மாற்றம் வரணும். எடுத்து அடி. அடிடா. ஒரு வழியா குடிச்சிட்டா. அவளை நினைச்சு வருத்தத்தில் இருக்கான் போல இருக்கு. அவ போனா போட்டும் சகா. பணக்கார வர்க்கத்தோட புத்தி அவ காட்டிட்டா பாத்தியா? நம்ம ஆளோட நிலைமை பாத்தீங்களா? தேவதாசை விட மோசமா ஆயிட்டா. என்னால இதை தாங்க முடியல. என்னையும் ஒரு பெண்ணு நேசிச்சா. என்னோட காதலி வள்ளி. ரோமியோ ஜூலியட்டோட காதல் கதையை கேட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு அற்புதமான காதல் கதை எங்கள் கதை. ஆனா அவங்க அப்பா சொன்ன பையனை கட்டிட்டு ஓடிட்டா. அதே மாதிரி இவ யாரு? ஒரு சரியான பிச்சைக்கார. ஆனா அவன் ஒரு கோடீஸ்வரன். இவனை பாருங்க, தாடியும் முடியும் கண்ணாடியும் ஒரு காட்டா மாதிரி இருக்கா. ஆனா அவன் என்ன மாதிரி ரொம்ப அழகானவன். அப்படி இருந்தோம் அந்த பொண்ணு என்ன கெட்டிக்க கெஞ்சுது. இவரு ஆனா ஒத்துக்க மாட்டேங்காரு. இவருக்கு இவரோட ஈகோ எங்கேயோ இடிக்குதா. அவ வேற ஒருத்த கூட போயிட்டாளா, இவனை ஏமாத்திட்டாளா, விட்டத்தை பார்த்து புலம்பிட்டு இருக்கா. புலம்புறேனா? நானா? என் வீட்டு நாய் கூட புலம்பாது. அவள மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை லவ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்றேன். கேவலம். கேவலமா? அப்படின்னு கேவலம்? ஏய், இங்க பாரு, கம்யூனிசத்துல மட்டும் இல்ல, வேற எதுவா இருந்தாலும் சரி, லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணுங்கிறது ஒண்ணும் சட்டம் கிடையாது. அதே சமயம் ஒரு 10 பைசா கிடைக்குதுன்னா அவன் கம்யூனிஸ்ட்னு சொல்லி வேண்டான்னு சொல்றவன் எவனுமே இந்த உலகத்துல கிடையாது. ரொம்ப சரியா சொன்னீங்க. யாரு வேணாலும் இப்ப சம்பாதிக்கலாம், கொள்ளக்காரனா கூட மாறலாம். ஆனா எதுவா இருந்தாலும் அன்பை பரிமாறிக்கணும். அன்புதான் வாழ்க்கையில முக்கியம்னு ஒரு சினிமா பாட்டு கூட இப்ப வந்ததேயா. என்ன படத்துல? அது என்னப்பா? ஒருவேளை என் கட்டுரையை படிச்சுட்டு பரிசு கொடுக்க வந்திருக்காங்க நினைக்கிறேன். வந்து கேட்டா நான் இல்லன்னு சொல்லிடு. இரு அப்படின்னு இங்க இருந்து நீ மட்டும் எஸ்கேப் ஆக பாக்குறியா? அடி வாங்குறதா இருந்தா 2 பேரும் சேர்ந்தே வாங்கலாம். வரமாட்டான். அவன் நிச்சயமா வரமாட்டான். விஷயத்த சொல்லி 2 நாள் ஆச்சு. ஆனா என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு? ஏதாவது ஃபோன் பண்ணானா? அவனுக்கு என்ன காண்டாக்ட் பண்ண முடியாம போயிருந்து. நான் உன்னை வெறுப்பேத்துறேன்னு நினைக்காத. தயவு செஞ்சு அவனை மறந்துரு. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். தேவையில்லாம நீ கவலைப்பட்டுட்டு இருக்க. ஆஹா, இன்னும் அலங்காரம் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சுல.
இந்து எங்கம்மா போற? இந்து வா. இல்ல இல்ல. கையெடுங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. என்ன சொன்ன? நீ இவன் கூட அடி போற? போவேன். இவன் கூட தான் நான் வாழ போறேன். இந்து நில்றி. வேண்டாம். இனிமே அவ என் பொண்ணு இல்ல. ஹலோ, கோபாலகிருஷ்ணன் சாருங்களா? நான் ஷாஜகான் பேசுகிறேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். இங்கே தான் இருக்காரு, போட் கிளப்பில் இருக்க அந்த வீட்டில். ஆமாம் சார், இங்கே தான். கார் இங்கே தான் இருக்கு. ஆனால் காலிங் பில் அடித்தா யாரும் திறக்க மாட்டாங்க. மன கஷ்டத்தில் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாரோ பயமாக இருக்குது. கல்யாணம் முடிஞ்சவொடனே இந்த வீட்டை அந்த பொண்ணுக்கு கிஃப்டாக கொடுக்கணும்னு கட்டினாரு. அந்த வீட்டுக்குள்ளேயே போய் கதவை சாத்திட்டு உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம சாரை பார்த்து யார் கண்ணு போட்டாங்களோ தெரியல. இல்லை சார், நான் அழமாட்டேன் சார். நான் அழறதுனால என்ன பிரயோஜனம்? நடக்கக்கூடாது நடந்துருச்சு சார். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். யாரையும் காணுமே. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவ கூட இந்த வீட்டில் வாழணும்னு ஹனிமூன் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் என்ன பண்ணுறது? அவன் தலையில் என்ன எழுதி வச்சிருக்கோ அதெல்லாம் நடக்கும். ஹரி, டேய் ஹரி, ஜிகே வந்திருக்க, கதவு தரடா. டேய் ஹரி, கதவு தரடா. ஹரி, ஹரி, என்னடா ஹரி, நீ எதுவும் பேசாம இங்க வந்துட்ட? என்ன எதுக்காக தொந்தரவு பண்றீங்க? தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம போங்க ப்ளீஸ். ஹரி, டேய், எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டான்னு உங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சி கேட்டேன். நான் என்னெல்லாம் கனவு கண்ட தெரியுமாமா? கடைசியில் என்னாச்சு பாத்தீங்களா? காத்துல கரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என்ன சுத்தி இருக்கிறவங்கள நான் எப்படி பார்ப்பேன்? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு யோசிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். இப்ப எல்லாமே காணல் நீரா போச்சுமா. இதுல உன் தப்பு என்னடா இருக்கு? அவ்வளவு மோசமான பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வரலையே, நீ சந்தோஷப்படு. உனக்கு நான் வேற ஒரு அழகான பொண்ணா பாக்குறேன்டா. வேண்டாம்மா, எனக்கு இனி கல்யாணமே வேண்டாம். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க. ஹரி, நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னலடா, இந்த பொண்ணுங்களை எப்பவும் நம்பவே கூடாதுன்னு, ஏமாத்திட்டு போடுவாங்கன்னு. அப்ப நான் சொன்னதை இவன் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல. ஆனா ஒரு கேவலமான பொண்ணுக்காக நீ உன்னோட வாழ்க்கையை எப்படி நாசம் பண்ணிக்கிறியடா ஹரி. அவ போனா போயிட்டு போறா. அவளை மாதிரி 1000 பொண்ணுகளை நான் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். ஆமா ஆமா, அந்த விஷயத்துல ஜிகே சார் ரொம்ப கெட்டிக்காரு. ஹரி, உனக்கே தெரியும் நம்மளோட கம்பெனி இப்ப லீடிங் பொசிஷன்ல வந்துகிட்டு இருக்கு. உன் சிக்னேச்சர் இல்லாம எந்த ஃபைல்ஸும் மூவ் ஆகாது. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இப்ப உன்னை நம்பி இருக்கு. அவங்க எல்லாரோட வாழ்க்கையை நாசம் பண்ண போறியா? நான் என்னடா தப்பு பண்ண? எனக்கு எதுவுமே புரியல. நீ சொல்ற இந்த மதிப்பான வாழ்க்கையை இவ்வளவு மட்டமா மாத்துற அளவுக்கு நான் அவளுக்கு என்னடா துரோகம் பண்ண? எனக்கு இப்ப 30 வயசாகுது. இந்த 30 வருஷத்துல நான் யாருக்கு எந்த துரோகம் பண்ணேன்னு எனக்கே தெரியலையடா. ஓ, இதுதான் உன்னோட பிரச்சனையா? டேய், தப்பு உன் பேர்ல இல்லங்கறத முதல்ல புரிஞ்சுக்க. அந்த பொண்ணோட அப்பா கிருஷ்ணன் சரியில்லை, நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன். அந்த ஃப்ராடோட பொண்ணு கண்டிப்பா ஃப்ராடா தான்டா இருப்பா. கோடி கணக்குல செலவு பண்ணி இந்த வீட்டை கட்டின முட்டாள் நீ தாண்டா, அவ கிடையாது. டேய், இப்போது நீ அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சுதாரிச்சுக்கிட்டே, அது வரைக்கும் சந்தோஷம். சரி வா, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு ஆபீஸ்க்கு போலாம்.
ராத்திரி சீக்கிரம் வீட்டுக்கு வரலாம்ல சார்? போலாம் வாங்க சார். இங்க இருந்து போறியா இல்லையா? நீங்க வருவீங்கன்னு எல்லாரும் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே எதுக்குடா ஆபீஸ்? போ சொன்னா போவியா? மிஸ்டர் ஜேம்ஸ். ஹரீந்திரன் சார் இன்னும் வரலையா? இல்ல நேற்று ராத்திரி லீ மேரி ஹோட்டல்ல சரக்கு அடிச்சிட்டு ரொம்ப கலட்டா பண்ணிட்டாராம். என்னாச்சு? எதுக்காக கூட்டம் போட்டிருக்கீங்க? அது இல்லை சார், கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணுற ஐடி கம்பெனி நம்மளுது சார். ஆனால் இப்போ சம்பளம் கொடுக்க கூட வக்கீலம் ஆயிடுச்சு சார். எல்லாம் சரியாயிடும். எப்படி சார் சரியாகும்? எம்ப்ளாயிஸ் எல்லாரும் வேலை விட்டு போறாங்க. அவர் மட்டும் திருப்பி வேலைக்கு வரலன்னா எல்லாமே நாசமாயிடும். ஹரீந்திரன் சார் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி சுத்துவீங்கல்ல, இப்போ அவரை வேலைக்கு வர சொல்லுங்க. முதல்ல உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்டா, அப்பதான் கம்பெனி உருப்படும். டாய் கோபாலகிருஷ்ணா, நீ மனுஷனடா? புராணத்துல இருந்த கோபாலகிருஷ்ணா 1008 பொண்ணோட இருந்தான்னு கேள்விப்பட்டிருக்க. ஆனா எந்த பொண்ணையும் கூட்டி கொடுத்ததில்லடா. ஆனா இந்த ஜிகேன்ற கோபாலகிருஷ்ண ஒரு மாமா பையன், பொண்ணுங்களை கூட்டி கொடுக்கிற மாமா பையன். எங்கடா இருக்க? வெளியே வாடா. வந்துட்டியா? வாடா, என் பொண்ணோட வாழ்க்கை நாசம் பண்ண வந்தா நீ. முதல்ல உள்ள வாங்க. போடா. நான் எதுக்குடா வரணும்? என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியடா. உங்களெல்லாம் நிக்க வச்சு கொல்லணும்டா. ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க, உள்ள வாங்க. நீயும் இங்க தான் இருக்கியா? உள்ள வாங்க. ஏதோ பாத்தியா? என் பொண்ணோட அசிங்கமான போட்டோ இந்த பத்திரிகையில வந்திருக்கு. இந்த போட்டோ எதை நிரூபிக்குது? இத நீ பாத்தியா? காலையில பாத்துட்டேன்ப்பா. இன்னைக்கு இந்த நியூஸ பார்த்துட்டு உன்னை யாராவது நடத்த கட்டவன்னு சொன்னா நான் யாருக்கு உன்னை கட்டி கொடுப்பேன்? இது எல்லாத்துக்கும் என்ன நீங்க நம்பலாம், நான் அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன். உன்னை எப்படிடா நான் நம்புறது? இதுல என்ன எழுதிருக்குன்னு ஒழுங்கா படிச்சு பாத்தியாடா? படிக்க தெரியும்ல? என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா? கோபாலகிருஷ்ணனோட லவ்வர் பூஜான்றவ ஸ்டார்லைன் எம்டி கூட தொடர்பு வச்சிருக்காங்கன்னு எழுதிருக்காங்கடா. எனக்கு வசதி இல்லைனாலும் என் பொண்ணை நல்லபடியா தான் வளர்த்தேன். இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? இந்த பேப்பர்னால என் பொண்ணோட மானம் எல்லாம் ஒரே அடியா போயிடுச்சு. எல்லாம் போச்சு. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். முதல்ல இத குடிங்க. எனக்கு தவறடா, போடா. நான் ஒரு பாவி. காசு இருக்கும் போது எத்தனை பேருக்கு உதவி செஞ்சேன். ஆனா இப்ப எல்லாரும் எனக்கு கேலி பண்றாங்க. என் சொந்தக்காரங்க கூட என்ன மதிக்கிறதே இல்ல. ஆனா நீ போடா. நீ குடுக்கற சரக்கைய வாங்கி குடிச்சிட்டு உன்னை அடிக்கிறதுக்கு மனசு வரலடா. என் பொண்ணை தயவு செஞ்சு கைவிட்டுறாத. அவ்வளவுதான் நான் அவகிட்ட கேட்டுக்கிறேன்.
அந்த ராஜேந்திரன் ஹரீந்திரனை ஃபாலோ பண்றான்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். நீங்க யாரும் அதை கண்டுக்கவே இல்லை. என் பொண்ணோட வாழ்க்கை என்ன உயிரோட விட்ட ஏத்தி கொண்டுட வேண்டியதால என் பொண்ணோட அந்த ஹரிந்திரனுக்கு தொடர்புன்னு இது அவன் தானே? ஏய் எங்கடா வந்த? நில்றாங்க. ஏய் இத பாத்தியாடா? நீயும் என் பொண்ணு ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ பாருடா, நல்லா பாரு. என்னடா எதுவும் பேசாம நிக்கிற? நிறைய பணம் வச்சிருந்தா என்ன வேணா பண்ணலாம் நினைக்கிறியா? நல்லவன் மாதிரி தானே நீ நடிச்ச. பொண்ணுங்களை வலை வீசி தேடி கண்டுபிடிச்சு அவங்கள நாசம் பண்ற காட்டு மிராட்டி தானே நீ. மரியாதையா என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க. இல்லடா விடுங்க. என்ன ஹரிச்சந்திர மாதிரி இருக்கிற ஹரீந்திரா, ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்க. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு. என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு பதில் கிடைக்கல, அதுல இருக்கிற தோட்டா உன் நெஞ்சு தொலைச்சிருண்டா. நீ உள்ளவா. I'm really sorry about that. இட்ஸ் ஓகே. இந்த அன்னைக்கு நீ என்கிட்ட தந்த டாக்குமெண்ட்ஸ் கம்பெனியோட டைரக்டரா ஜிகே அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு சேர்மன் சைனிங் அத்தாரிட்டியும் உனக்கு கொடுத்துட்டேன். சேர்மேனா? எனக்கா? ஆமாண்டா. இனிமே என்னால் எதையும் பார்த்துக்க முடியாது. முந்தி மாதிரி என்னால் எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இதே ரேஞ்சில் போச்சுன்னா நம்ம கம்பெனி சுத்தமாக நாசமாயிடும். ஷேர் மார்க்கெட்டில் வேற ஏற்கனவே டவுனில் இருக்கு. இது நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் வாழ்க்கையை தான் நாசமாக்கும். அது மட்டும் இல்லை, நீயும் ரொம்ப நாளாக டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேல்ல, அதான். நீ இந்த கம்பெனியோட சேர்மனும் நீ தான். குட் லக். நில்லடா. அப்படின்னா நீங்க போற? பயப்படாதடா. கண்டிப்பாக நான் சூசைட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா மரணம்னா எனக்கு பயம். இந்த ஃப்ளாட்டோட சாவி. ஆமாடி, எனக்கு பைத்தியம் தான். என்னோட சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். உன்னோட ஜிகே இப்போ ஸ்டார் லைனோட சேர்மன் ஆயிட்டான். உன்னை இழந்தாதான் இன்னொன்னு அடைய முடியுங்கிறது எவ்வளவு உண்மையா இருக்குல்ல. சாரிடா ஹரி, என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்கிட்ட கெஞ்சி பார்த்தேன். ஏன் பேச்சுல நீ மயங்கல. கோடீஸ்வரன் ஆக சில காரியங்களை செஞ்சுதான் ஆகணும். அதனாலதான் அந்த வேலையை நான் செய்ய வேண்டியதாயிடுச்சு. எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த டாக்குமெண்ட்ஸ் அவன் இப்ப என்கிட்ட கொடுத்ததுக்கு நீ காரணம் இல்ல. என்னோட மாஸ்டர் பிளான் ஒர்க் அவுட் ஆனதுனால தான். ஹரீந்திரனோட கல்யாணத்தை நிறுத்தினது நான் தான். இல்லைன்னா இந்து கல்யாணத்திலிருந்து போயிருக்க மாட்டா. கல்யாணம் நடந்துச்சுன்னா என்னோட கனவு பலிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் ஒரு பிளான் பண்ணேன். நான் கோபாலகிருஷ்ணன், ஹரீந்திரனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். தெரியும், சொல்லியிருக்காரு. அப்பா தூங்கிட்டு இருக்காரா? அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. அவங்க வரத்துக்குள்ள நான் கிளம்புறேன். நான் வந்துட்டு போனதை அவங்க கிட்ட சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத விஷயத்தை பத்தி தான் நான் பேச போறேன். அதுவும் முகூர்த்தத்துக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்றேன். நானும் ஹரியும் நகமும் சதையுங்கிற மாதிரி. அவ்வளோ க்ளோஸா இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்றதுல எனக்கு வருத்தம் தான். ஆனா விஷயம் என்னன்னா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாகிறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவனை மாதிரி ஒரு ஃப்ராடை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிங்க. உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கான ஆதாரத்தையும் நான் கொண்டு வந்திருக்கேன்.
பூஜா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு தெரியும். அவளை கூட அவன் விட்டு வைக்கல. நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. இந்த ஹரீந்திரன் ஒரு நல்லவன் நினைச்சுதான் அலெக்ஸை விட்டுட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்க நீங்க சம்மதிச்சீங்க, அப்படிதானே? அதான்டே ஜிகே ஐடியாலஜி. யா கம். அப்பா. ஏய் டாடின்னு கூப்பிடு. மாமான்னு கூப்பிட்டாலே போதும். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வண்டியை போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் டிரைவர் பார்த்துப்பா, நீ வா. இல்ல இந்த வண்டியை நானே போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா யாராவது கோடு போட்டுருவாங்க. இப்ப எதுக்கு சிரிச்ச? இல்ல ஒரு கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி பேசுறாருன்னு யோசிச்சு பார்த்தேன். இங்க பாரு ஜோசப், வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும். அதுவும் இல்லாம இது என் பொண்ணோட வாழ்க்கை, இதுல ரிஸ்க் எடுக்க முடியுமா என்ன? அதனாலதான் நான் இந்த அலெக்ஸ மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டேன். ஏன்னா என் பொண்ணுக்கு இவனை தானே பிடிச்சிருக்கு. ஆனா ஜோசப், நீ இவன் கூட இருக்கிறது தான் நான் பாத்திருக்கானே தவிர நீ சொந்தமா என்ன வேலை பண்றேன்னு சொல்லவே இல்லையே. அதுவா, எங்க ஊர்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்குல்ல, அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு நான் தான் தலைவன். என்ன கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா இப்போ இந்த ஊர்லயே பார்ட்டிங்கெல்லாம் வந்துருச்சுல, அதனால நான் இந்த ஊர்லயே இருந்து தொண்டாற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல விஷயம் தான். உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த ஊருக்கு கண்டிப்பா தேவை. கோடிக்கணக்கான ரூபாய் ஏமாத்துற ஆளுங்களுக்கு மத்தியில உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறது நல்லதுதான். பின்ன சும்மாவா? பணக்காரங்களுக்கும் ஏழைங்களுக்கும் மாமா லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல, பயப்படாத. பேர் தான் 5 ஸ்டார் ஹோட்டல்ங்கறாங்க, ஆனா விலை குறைஞ்ச கிரானைட் போட்டு வச்சிருக்காங்க. உண்மையிலேயே உங்க நல்ல மனசு எனக்கு என்னைக்கு தான் புரிஞ்சுது. இல்லன்னா இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு நீங்க ஜோசப் அண்ணனை கூட்டிட்டு வந்திருப்பீங்களா? அப்பதான் நான் சோசியலிசத்தை உங்களுக்குள்ள பார்த்தேன். என்ன ஜோசப் அண்ணா பாக்குறீங்க? இது ஒன்னும் சாதாரணமான காரியம் இல்ல. சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லயே சப்பாத்தி கிடைக்கும், அதே மாதிரி தான் பணக்காரங்களே இந்த கம்யூனிஸ்ட். நீ சொல்றது உண்மைதான். அதனாலதான் இவ்வளவு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கா? ஆனா சார், இவனுக்கு கல்யாணம் ஆகலன்னா எங்க பார்ட்டியினுடைய பொதுச் செயலாளர் இவன் தான். ஆமா பொதுச் செயலாளர் தான். என்னது? ஆனா இந்த ஏசி ரூம், சிக்கன், ஸ்காட்ச் இதெல்லாம் இருந்தா தானே அவரால் வீரமா பேச முடியும். அப்புறம் அவரு How are you, ஹரீந்திரன்? Fine, very fine. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், பசும்போல் போத்துன புலி. பாடி. பசுத்தோல் போத்துன புலியா? Hello? Yes? We are on the way. Yeah. Go and search. என்னடா பாக்குற? வாடா. ஹரீந்தர் எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியாதுல்ல? எனக்கு தெரியாது சார். அது ஹரீந்தர் தானே? ஆமா சார். அப்ப ஏன்டா தெரியாதுன்னு சொன்ன? உங்களை பார்த்தோன்னே அவர் அரெஸ்ட் பண்ணுவீங்களோன்னு பயந்துட்டு அப்படி சொன்னேன் சார். அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு யாரா உனக்கு சொன்னது?
ஜிகே சாரோட தலைமுடி இல்ல தலை ரோட்ல கிடந்ததா அதை பார்த்துட்டு சாருக்கிட்ட அதை சொல்லணும்னு ஓடி ஓடி வந்தேன். அப்ப சார் ரொம்ப மயங்கி இருந்தாரு. அதனாலதான் சார் நான் பயந்துட்டேன். மிஸ்டர் ஹரீந்திரன், மிஸ்டர் ஹரீந்திரன், ஐ எம் ராஜன் ஜோசப், அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ். எந்திரிங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். மிஸ்டர் ஹரீந்திரன், இன்னைக்கு தான் நான் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். வந்த அன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான கேஸ். என்ன கேஸ்? என் வாயில கேட்கணும் ஆசைப்படுறீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்குறேன். இந்த ஜிகேவோட தலையும் பாதி உடம்பும் கிடைச்சிருக்கு. அப்போ மீதி உடம்ப எங்க வச்சிருக்கீங்க? ஜிகேயா? ஜிகேக்கு என்னாச்சு? மிருகத்தனமா ஜிகேவை கொண்டு இருக்கீங்க. ஹரிந்தரன், நீங்க உண்மையிலேயே புத்திசாலி தான். அதை நீங்க படிக்கும் போதே எனக்கு தெரியும். என்ன யோசிக்கிறாரு? நம்ம 2 பேரும் ஒரே பெஞ்சில் தான் உட்காந்தோம். நான் ராஜன், கோழி ராஜன் என்னை கிண்டல் பண்ணுவீங்களே, அந்த ராஜன் நான் தான். ஆமா, ராஜன் ஜோசப். என்ன சொன்ன? ஜிகே இறந்துட்டாரா? நீ சொல்றது எனக்கு புரியல. படிக்கிற சமயத்திலேயே நீ ஃபாரின் கார்ல வந்து இறங்குற ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் ஆச்சே நீ. என்ன கண்டாதான் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அன்னைக்கு இது எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. அப்பேற்பட்ட நீ எப்படி கிரிமினலான எனக்கு தான் குழப்பமா இருக்கு. சொல்லு, உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜிகேவை கண்டம் துண்டமா வெட்டி போடுற அளவுக்கு என்ன வெறி, என்ன பிரச்சனை சொல்லு. இல்ல, நான் யாரையும் கொல்லல. பொய் சொல்லாத, எல்லாம் எங்களுக்கு தெரியும். இல்ல, உண்மைதான் சொல்றேன். நான் எந்த கொலையும் பண்ணல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் எந்த கொலையும் பண்ணல. ஜிகே இல்ல, ஒரு கொசுவை கொல்ல கூட எனக்கு தைரியம் கிடையாது. ஹரீந்திரன், நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் மாதிரி எங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. நீங்க கொலை செஞ்சதுக்கு 1000 காரணம் இருக்கலாம் மிஸ்டர் ஹரீந்திரன். ஆனா போலீஸ் உங்ககிட்ட விசாரிக்கும் போது உண்மையை சொல்றதுதான் உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. நீங்க சொல்ற உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜிகேவோட லவ்வரை வச்சிட்டு இருக்கதா நியூஸ் பேப்பர்ல வந்த நியூஸை பொய்ன்னு சொல்றீங்களா? இல்ல அதை நீங்க மறுக்க போறீங்களா? இப்படி அசிங்கமா பேசுறீங்க. நான் ஒன்னும் அவ்வளவு கேவலமானவன் இல்ல. ஜிகே எனக்கு தம்பி மாதிரி. நர்சரி ஸ்கூல்ல இருந்து நாங்க 2 பேரும் ஒன்னா படிச்சு வளர்ந்தோம். நாங்க 2 பேரும் ஈருடல் ஓர் உயிர் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி தான் வளர்ந்தோம். ஆனா என் வாழ்க்கையில விதி விளையாடிருச்சு. வாழ்க்கையில கல்யாணங்கிற சந்தோஷமான அந்த தருணத்துல என்னை கட்டிக்க இருந்த இந்துங்கிற அந்த பொண்ணு மேடையில இருந்து இறங்கி போயிட்டா. அதை என்னால பொறுத்துக்க முடியல. மனசு அளவுல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அப்ப கூட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி அவன் பேர்ல நான் எழுதி வச்சேன். அவன் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை சார். அவ்வளவு நம்பிக்கை இருக்கிற ஒருத்தன் உங்களை ஏமாத்திட்டாங்கிறது தான் பிரச்சனையே. அந்த துரோகத்தை உங்களால தாங்க முடியாம தான் அவனை நீங்க கண்டந்துடமா விட்டிருக்கீங்க. சேர்மன் போஸ்ட்டை மட்டும் தான் நீங்க அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க தவிர உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எதையுமே நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணல. அதெல்லாம் உங்க அக்கௌண்ட்ல தான் இருக்கு. ஆனா உங்க கம்பெனியோட ஆயிரக்கணக்கான ஷேர்ஸை மட்டும் அவன் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. அவ்வளவு நம்பிக்கை அவன் பேர்ல. நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேனே. எங்க கம்பெனி நல்லா வளரணும்னு ஜிகே ஆசைப்பட்டான். அதனால அவன் மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே கூல். நம்ம ஊர்ல நடக்கிற முக்கியமான சம்பவங்களை சர்ச்சை பண்ணி தீர்வுக்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமோட நோக்கமே. எல்லாருக்கும் வணக்கம். அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டார்லைன் சாஃப்ட்வேர் கம்பெனியோட எம்டி கொலை வழக்கில் மாட்டப்பட்டிருக்கிறாரு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிறது யூத் பத்திரிகையோட ஆசிரியர் மிஸ்டர் ராஜேந்திரன், அதுக்கப்புறம் ஜிகேவோட காதலி பூஜாவோட அப்பா மிஸ்டர் கல்ஃப் வாசுதேவன், அதுக்கப்புறம் ஸ்டார்லைனுடைய மார்க்கெட்டிங் மேனேஜர் மிஸ்டர் பிடி ஜேம்ஸும் இங்கே வந்திருக்கிறார். முதல்ல மிஸ்டர் ராஜேந்திரன், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எந்த அடிப்படையில் நீங்கள் ஜிகேவை கொலை பண்ணது ஹரீந்திரன் தான் உறுதியாக சொல்கிறீங்க? உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஹரீந்திரன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஓனர், அவ்வளவுதான். ஆனா உண்மையிலேயே அந்த ஆள் ரொம்ப மோசமானவர். கொல்லப்பட்டவரோட காதலியோட பேரு பூஜா. அந்த பூஜாவை ஹரீந்திரன் வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு என்கிட்ட சாட்சி இருக்கு. அதனாலதான் நான் பத்திரிக்கையில போட்டேன். எந்த ஆளு சொல்றது போய் இதெல்லாம் கேட்காதீங்க. லட்சம் பேர் பாக்குற இந்த டிவி ப்ரோக்ராம்லயே நான் இவங்க கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். இவங்கள மாதிரி டிவி காரங்களும் பத்திரிகைக்காரங்களும் சொல்ற கண்ட நியூஸ் எல்லாம் யாரும் நம்பிடாதீங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களால தேவையில்லாம எத்தனையோ நிரபராதிகள் நம்ம நாட்டுல கொல்லப்படுறாங்க. சாதாரண பாவாடை திருடவன தீவிரவாதின்னு சொல்றாங்க, தீவிரவாதிய நல்லவன்னு சொல்றாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் சேர்ந்து கண்டதெல்லாம் எழுதி மக்களை குழப்பி விடுறாங்க. அரசியல்வாதியை பத்தி தப்பா எழுதுறதுக்கு 2 பக்கத்துலயும் காசு வாங்குவாங்க. ஆனா இதுல மாட்டி முடிக்கிறது எங்கள மாதிரி நடுத்தர வர்க்கம் தான். என் பொண்ணை பத்தி இனிமே தப்பா பேசுனா உன் பல்ல வா, வெளிய வந்து பாரு. உன்னை என்ன பண்றாரு பாரு. இங்கலாம் இப்படி சண்டை போடாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ரொம்ப ஓவரா பேசுற. இவன வாயை மூட சொல்லு. அடிக்க அடி. இந்த பொறுமை தான் ரொம்ப முக்கியம். சரிங்க மிஸ்டர் வாசுதேவன், உங்க மக பூஜாவும் மிஸ்டர் ஹரீந்திரனும் ஒரே பெட்ல இருக்க மாதிரி ஒரு போட்டோ வந்திருக்கு. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது கோபாலகிருஷ்ணன் நினைச்சுக்கிட்டு ஹரீந்திரன்
பக்கத்துல போய் அந்த பொண்ணு இருந்துடுச்சான். இது ஒரு குழந்தைன்னு சொன்னா கூட நம்பாது. இதத்தான் எங்க பத்திரிக்கையில போட்டோம். ட்ரூத்ன்ற பத்திரிகைக்கு அர்த்தம் பொய்ன்றது எனக்கு இப்பதான் புரியுது. சொந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம இப்படி ஊர் விவகாரத்தெல்லாம் போட்டு கிழின்னு கிழிக்கிறாங்களே, இவங்கள மாதிரி ஆளுங்க எல்லாம் வச்சு நீங்க ஷோ நடத்திட்டு இருக்கீங்க. மக்களோட கஷ்டம் என்னன்றது இவங்களுக்கு தெரியுமா? உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்க கஷ்டம் என்னன்னு எங்க கிட்ட சொல்லுங்க. அத பத்தி பேச நான் விருப்பப்படல. ஜிகே கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த மிஸ்டர் ஜேம்ஸ், நீங்க ஸ்டார்லைன் சாஃப்ட்வேர் கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர். உங்களை வேலையை விட்டு தூக்கணும்னு ஜிகே நிறைய தடவை முயற்சி பண்ணியிருக்கிறார். ஆனா அவர் இப்போ சேர்மன் ஆன இந்த கண்டிஷன்ல அவரோட மரணத்தை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? இந்த கொலையை யார் செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். ஆனா எனக்கும் ஜிகேக்கும் நடுவுல அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லையே. ஆனா உங்களுக்கும் ஜிகேக்கும் அடிக்கடி சண்டை வரும் எல்லாம் சொல்றாங்களே. இல்லையே, அந்த மாதிரி எதுவும் இல்ல. பின்ன எதுக்கு அவர் உங்களை வேலையை விட்டு தூக்குனாரு? இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, என்ன எதுவும் கேட்காதீங்க. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார்னா என்ன இப்படி அண்டர்வேரோட நிக்க வச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? போலீஸ் அடினா உனக்கு என்னன்னு தெரியுமா? போலீஸ் அடியா? அது எதுக்கு சரிப்பா? அப்ப நான் உண்மையை சொல்றா, நீ தானே ஜிகேவை கொன்ன? ஒரு ஆளை கொல்ற அளவுக்குலாம் எனக்கு தெரியல சார். பின்ன என்னடா டிவி ப்ரோக்ராம்ல உன் வாயெல்லாம் வளருச்சு? அது ஜிகேவை கொல்லணும்னு எனக்குள்ள ஆசை இருந்துச்சு. ஆனா ஜிகே கம்பெனி சேர்மன் ஆன பிறகு எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அப்படி என்ன உனக்கு ஜிகே மேல கோவம்? அதை சொல்லு முதல்ல. நான் பொண்ணுங்களை பார்த்து ஹாய் சொல்றது அவருக்கு பிடிக்கல. ஜிகேக்கு அத்தனை பொண்ணுங்க கிட்ட சகவாசம், அதை சொல்றா அவருக்கு கோவம் வருது. அதனால தான் என்ன அனுப்ப பார்த்தாரு. அதுல ஒருத்தி தான் அவரோட லவர் பூஜா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சொந்த லவ்வரியா யாராவது ஹரிசாருக்கு கூட்டி கொடுப்பாங்களா? வழிக்கு விட்டுடுச்சு சார். மிஸ்டர் ஹரீந்திரன், அப்பா கிட்ட வாங்கின 50 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஸ்டார்லைன் சாஃப்ட்வேரை உருவாக்கியிருக்கீங்க. நீங்க அவ்வளவு பெரிய புத்திசாலி. உங்களுக்கு ஒண்ணு தெரியல, வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம். அந்த மாதிரி உங்களுக்கு 50 லட்சமே உங்களுக்கு போதுமானதா இருந்திருக்கு. ஆனா பொண்ணுங்க, அவங்க உங்களோட பலவீனம். நீங்க ரொம்ப வெறித்தனமா பூஜாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அவளை அடையறதுக்காக நீங்க நடத்தின நாடகம் தான் இதுல போய் முடிஞ்சிருக்கு. என்ன ஹரி, இதான உண்மை? இல்ல, you are just cooking up the stories. ஓகே ஓகே ஓகே, கூல் டவுன். சரி ஒன்னு சொல்லுங்க, ஜிகே கொல்லப்பட்ட அந்த ராத்திரி நீங்க அவனை கொல்ல போறதா சொல்லிட்டு போனீங்க, அது உண்மைதானே? அந்த மாதிரி நான் எதையும் சொல்லாதீங்க. ஐயோ, என்ன ஒண்ணு பண்ணாத, நான் ஒண்ணு பண்ணல. சொல்றது கேளு. உங்களுக்கு என்னடா துரோகம் பண்ண? உண்மையை சொல்றான். அந்த போட்டோ எங்க இருந்து உனக்கு கிடைச்சது? ஒரு ஃபேமஸ் பத்திரிகைக்காரன், நான் என் மேலே கை வைக்கிறியா? பின்னாடி பெரிய பிரச்சனை சந்திக்க. மரியாதையா உண்மையை சொல்றான். எங்க இருந்து அந்த போட்டோ கிடைச்சது? தாய் நாட்டுக்கு எப்படி ஒரு மிலிட்டரிக்காரன் துரோகம் பண்ண மாட்டானோ, அதே மாதிரி பத்திரிகை தர்மத்துக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்டா. சொல்ல முடியா இல்லையா? இன்னொரு வாட்டி என்னடா பண்ணுவ? உண்மையை சொல்லிடுவேன். என்னன்னே பண்ண சொல்ற? போட்டோவையும் அதை போறது காசு கொடுத்தா என்ன பண்ண சொல்ற? ஜிகே சார், அவர்தான் உங்க கல்யாணத்தை நிறுத்தவும் செஞ்சாரு. அவர்தான் என்கிட்ட போட்டோவும் கொடுத்தாரு. அவர் உங்களால எதுவும் பண்ண முடியுமா? உன்னை கொன்னுடுவேன்டா. எல்லா கொலையாளியும் முதல்ல தான் தப்பே செய்யலன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லேசா உண்மை வரும். கடைசியில கிளிப்புள்ள மாதிரி எல்லா உண்மையும் கக்குவாங்க. ராஜேந்திரன் கிட்ட கொன்னுடுவன்னு சொன்ன விஷயத்தை மட்டும் ஒத்துக்கிறீங்க. சரி, அடுத்தது சொல்லுங்க. இப்போ ஜிகேவை கொன்னது நீங்க தானே? ஜிகேவோட மத்த பார்ட்ஸ்ல எங்க இருக்குன்னு சொல்லுங்க. செய்யாத குத்தத்துக்கு என்ன ஜெயில அடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடைச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே நான் உங்களுக்கு எதிரியா தானே இருந்திருக்கேன். ஒரு பணக்கார வீட்டு பையனா பிறந்ததை தவிர இந்த ஜென்மத்துல நான் வேற எந்த தப்புமே பண்ணல. சே 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 சே, உங்களை மாதிரி இவ்வளவு பெரிய மனுஷன் சில்லித்தனமா பிகவ் பண்ணலாமா? மிஸ்டர் ஹரீந்திரன், இதுக்கு மேல தேவையில்லாம என்கிட்ட நடிக்காதீங்க. ஜிகேன்ற கோபாலகிருஷ்ணனோட தலை யார் பேக்ல இருந்து தெரியுமா உங்களுக்கு? சொல்லட்டுமா? அது உங்க பேக் தான். என்னோட பேக்கா? கண்ணாளனே நேற்றோடு என் கண்ணை காண. இன்னும் என்னங்க நின்றுட்டு இருக்க? இங்க வா, உக்காரு. யூ ஆர் a very lucky girl. என் ஜிகேவை கல்யாணம் பண்ணிக்க போற பூஜா ரொம்ப கொடுத்து வச்சவன். அவன் ஒரு அப்பாவி. அவனுக்கு எல்லாமே விளையாட்டு தான். அவனை நீ ஒழுங்கா பாத்துக்கணும்.
He is my best friend. He is my best friend. இது அங்க நடந்துச்சு. இது தவிர மத்தவங்க சொல்ற எந்த கதையையும் நீங்க நம்பாதீங்க. ஓகே பூஜா, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அறிந்தனர் உண்மையிலே ரொம்ப நல்லவர். சரி, கொல்லப்பட்ட உங்க லவ்வர் ஜிகேவோட கேரக்டரை பத்தி சொல்லுங்களேன். சரி, உங்க பாய் ஃப்ரெண்டை பத்தி நானே சொல்றேன், கரெக்டா இருக்கா மட்டும் நீங்க சொல்லுங்க. அவன் காரியம் சாதிச்சுக்கிறதுக்காக உங்களை கூட்டி கொடுக்க கூட தயங்க மாட்டான். அது உண்மைதானே? நோ, இந்த மாதிரி தப்பா பேசாதீங்க. இனிமே இங்க நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் வர மாட்டேன். அதான். ஆனா ஜிகே சொன்னா நீங்க எங்க வேணா போவீங்கல்ல. ஆனா ஜிகேக்கு மனசையும் உடம்பையும் கொடுத்த நீங்க ஜிகே ஒரு துரோகின்னு தெரிஞ்சும் கூட அவனை விட்டு போகாம நீங்க அவன் கூட இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அறிந்தனும் கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சீங்க. ஏன்னா அந்த ஆள் இந்த உலகத்திலே ரொம்ப நல்லவன். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே பணக்காரனும் கூட. உங்களோட எண்ணமும் பணம் தானே. உண்மை தெரிஞ்ச அறிந்தனருக்கு ஜிகேவை கொல்லணும்னு வெறி வந்து ஒருவேளை கொன்னுட்டா பிராக்டிக்கலா எந்த பொண்ணா இருந்தாலும் அறிந்தனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. ப்ளீஸ் இந்த மாதிரி கட்டுக்கதெல்லாம் எழுதாதீங்க. உண்மையிலேயே எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. ஓகே, உண்மையிலேயே உங்களுக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாதுல. யூ கேன் லிவ். பூஜா, 1 minute. இந்த ஆளு உங்களுக்கு தெரியுமா? இவன் பேர் சோமன். இவன் காசுக்காக கொலை பண்ற ஒரு ரவுடி. ஏதாவது கொலை நடந்துச்சுன்னா இவங்க குரூப்பை தான் முதல்ல நாங்க செக் பண்ணுவோம். ஜிகே கொல்லப்பட்ட அன்னைக்கு இவன் எங்க இருந்தான்னு நாங்க விசாரிச்சோம். அப்போதான் எனக்கு சில தடயங்கள்லாம் கிடைச்சது. அதை பத்தி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இந்த செல்போன் உங்களது தானே? இது இவங்கிட்ட இருந்தது. அப்புறம் இந்த கோட், இது அந்த வண்டியில இருந்துச்சு. இது உங்களோட தானே? ஹரீந்தரனோட பணத்துக்காக சொந்த காதலனே கொன்ன கொலகாரி பூஜான்னு சொன்னா ஒத்துப்பியாணி? ஒரு பொண்ணு மனசுல இவ்வளவு கொடூரத்தனமா? தான் காதலனையே துண்டு துண்டா வெட்டி போடுற ஒரு பொண்ணை மனுஷ இனத்திலேயே சேர்த்துக்க முடியாது. ஹரீந்திரன் ஜிகேவை கொல்றதுக்காக எல்லா உதவியும் செஞ்சது நீதானே? உண்மையை சொல்லு. நோ, உண்மை இது இல்ல. உண்மையை நான் சொல்றேன். இனிமே நான் எதையும் மறைக்க மாட்டேன். ஹரீந்திரனுடைய கல்யாணத்தை நிறுத்தினதும் அவரோட வாழ்க்கையை நாசம் பண்ணதும் என்னுடைய ஜிகே தாங்கிறத என்னால நம்ப முடியல. அதனால நான் ஜிகேவை பார்க்க மறுபடியும் அவன் வீட்டுக்கு போனேன். நான் வாக்கு கொடுத்தேன்னா அதை நிச்சயம் நிறைவேற்றுறேன். அது உண்மைதானே? பேப்பர்ஸ் எல்லாம் ஓகே. இந்த ஸ்டார்லைனோட மொத்த ஷேர்ஸையும் நீங்க உங்க பேருக்க மாத்துக்கலாம் ஜிகே. ஆனா ஹரீந்திரன் உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்திருக்கிறதா தானே சொன்னீங்க. அப்போ இந்த ஸ்டார்லைன் ஷேர்ஸ் எல்லாம் உங்க பேருக்கு மாறிடும்னு நினைக்கிறீங்களா? ஏன் சார், அவன் என் பேர்ல தானே அதை எழுதி கொடுத்திருக்கான். அவனோட மெயின் சாவி உங்க கையில இருக்குன்னு சொல்லுங்க, நீங்க நினைச்சப்பெல்லாம் திறந்துக்கலாம். அப்படித்தானே? இது வெறும் ஜிகேவோட உழைப்பு மட்டும் இல்லைங்க, இதுக்கு அவர் எவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு இல்லைங்க? இதுக்காக என்னென்ன காரியம் எல்லாம் பண்ணிருக்காரு. நாம இப்ப விஷயத்துக்கு வருவோம். 25% ஸ்டார்லைன் ஆபீஸ்லயே ஒதுக்கி வச்சுட்டு பாக்கி 75% நான் உங்களுக்கு தர தயாரா இருக்கேன். எவ்வளவு கோடிக்கு இதை வாங்கிக்கிறீங்க? இந்த கோடியெல்லாம் வாங்கி கொண்டு போய் எங்க பதுக்கி வைக்க போறீங்க? அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி எல்லாம் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சாங்க. ஆனா ஒரே நாள்ல நம்ம நண்பர் பில் கேட்ஸ் லெவலுக்கு உயர்ந்துருவாருப்பா. உங்க ஃப்ராடுக்கு நாங்க சப்போர்ட்டா தான் இருப்போம். அதே சமயம் ஸ்டார்லைன் ஷேருங்கிறதுனால பார்கெனே தேவையில்லை. எனக்கு நீங்க பூஜாவை செட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றீங்க. எனக்கு அவன் பேர்ல ரொம்ப நாளாவே ஒரு கண்ணு இருக்கு தெரியல. ஆமா, நீ கூப்பிட்டா அவ வருவாளா? இவன் கூப்பிடணுங்கிற அவசியம் இல்ல, நானே வந்துட்டேன். இதுதானா பூஜா? ஏன் போட்டோல பார்த்தாதான் தெரியுமா? ஏ ஜிகே, ஒரு நிமிஷம் இங்க வா. எக்ஸ்கியூஸ் மீ. போயிட்டு வா. அவங்க என்ன பத்தி அசிங்க அசிங்கமா பேசுறாங்க, நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க. என்ன உளற நீ? கோடி கணக்கில் பிசினஸ் டீலிங் நடக்க போகுது. சில விஷயங்களை காதுல வாங்காத மாதிரி இருக்கணும். இதுல நமக்கு என்ன நஷ்டம்? உனக்கு இதுல பிரச்சனை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இது என்னோட மான பிரச்சனை. அது மட்டும் இல்ல ஜிகே, ஹரீந்திரன் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரை ஏமாத்தி இந்த ஃப்ராடுங்க கூட லிங்க் வச்சுக்காத. அட அறிவு கட்டவளே, எனக்கு யாரோடையும் லிங்க் இல்ல. எனக்கு லிங்க் இருக்கிறது பணத்தோட மட்டும்தான். உனக்கும் காசு வேணும்ல? இப்பேற்பட்ட காசு எனக்கு வேண்டாம். நான் இத ஹரீந்திரன் கிட்ட சொல்ல போறேன்.
நான் இதெல்லாம் ஹரி சார் கிட்ட சொன்னேன்னா ஜிகேவோட கனவுல சுக்கு ஆயிடும். ஆனா அதே நேரத்துல நான் இந்த சதியில பங்கேற்க விரும்பல. எனக்கு பயமா இருந்தது. நீ ஹரிக்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லிட்டல? இல்ல, எனக்கு அவர் லைன் கிடைக்கல. ஆனா ஜிகே, நீ அவருக்கு எதிராக இவ்ளோ பெரிய சதி பண்றது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. நான் பண்ண உனக்கு என்னடி? முடியாது. நான் உன்னை இந்த மாதிரி செய்ய விட மாட்டேன். அன்னைக்கு ப்ரோக்ராம் முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி நான் என் வீட்டுக்கு வரும்போது திடீர்னு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. ரோட்டு ஓரமா இருந்த ஒரு கடையில நான் என் வண்டியை நிறுத்தினேன். ஜிகே, நான் பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கேன். இங்க 2-3 ரவுடிங்க என்ன துரத்துறாங்க. என்னை காப்பாத்து. ஜிகே, எங்களை அனுப்புனதே அவர்தான். அவர்கிட்ட உதவி கேக்குறியா? உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? உன் உயிர். உன்னை கொண்டதுக்கு முன்னாடி நாங்க சந்தோஷமா இருந்துட்டு கொள்றோம். ஆடினா என்னடி திமிர்ற? ஆடினா ரொம்ப தான் போக்கி போடுங்க. ஏய், என்னடி திமிர்ற? ஓடி. ஆடிங்கறல. ஏய், என்னடி கத்து? ஏய். என்னுடைய கூச்சலும் கதறலும் அன்னைக்கு அடிச்சு காத்து மழையில யாருக்குமே கேட்கல. ஒரு பொண்ணுக்கு எதெல்லாம் நடக்க கூடாதோ அந்த அளவுக்கு கொடூரம் அன்னைக்கு நடந்துச்சு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில அந்த அளவுக்கு கொடூரமான சம்பவம் நடக்கவே கூடாதுன்னு நான் அன்னைக்கு நினைச்சேன். குத்துயிரும் கொலை உயிரமா கடந்தனா அன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ நாள் அவன் என் மானத்தை தான் வித்துட்டு இருந்திருக்கான். அன்னைக்கு அவன் என் உயிரையே வித்துட்டான். குடுறா, இன்னும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நீ போ. சரி, நடக்கட்டும். தப்பிச்சு போற, புடிங்க அவள. ஏய், அவள புடிங்கடா. அவள புடிங்கடா. வாங்க. ஏய், ஓடுங்க. நில்லு. ஏய், எங்கடி ஓடிரோ நீ? ஏய், நில்லுடா. இதுல விழுந்த மாதிரி சத்தம் கேட்கல. சரி விடுங்கடா, நாம கொள்ளலான்னு பார்த்தோம், அவளே வேலை மிச்சம். வாங்க வாங்க. ஹலோ ஜிகே சார், நான் சோமன் பேசுறேன். ஹலோ, நான் சோமன் பேசுறேன் சார். அவ பிரிட்ஜில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிட்டா. என்னது, குதிச்சிட்டாளா? அவளோட பாடியை நீங்க தேடி பாத்தீங்களா? சார், இங்க பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. கண்டிப்பா அவ செத்து போயிருப்பா. சார், சத்தியமா நான் சொல்றது உண்மைதான் சார். மீதி பணத்தை நாளைக்கு காலையில ஆபீஸ்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சார், நான் அப்புறம் பாக்குறேன். இத பாருங்க சார், நீங்க பயப்படாதீங்க. ஓகே ஜிகே சார், குட் நைட். ஓகே, டேய் வாங்கடா. வாங்கடா வாங்க, நம்ம வேலை முடியுது. அன்னைக்கு ராத்திரி நான் போய் ஜிகேவை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஜிகே வீட்டுக்கு போனேன்னா ஜிகேவும் அலெக்ஸும் வெளியே வர்றதை நான் பார்த்தேன். அதனால நான் அந்த வண்டிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா மேனனோட பொண்ணு கூட உங்களுக்கு கல்யாணமா? ஆமா, அடுத்த மாசம் கல்யாணம்னு மேனன் சார் சொல்றாரு. டாலன் கம்பெனிக்கு நீங்க முதலாளி ஆனதுக்கு அப்புறம் மேனன் உங்களை விடுவாரா என்ன? அதே சமயம் மேனனுடைய பொண்ணுக்கு நீங்க தான் சரியான ஆள். ரொம்ப அழகா இருப்பா தெரியுமா? சரி, இவ்வளவு நாள் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பூஜாவை என்ன பண்ண போற? சரி, அவளை பத்தி என்ன நினைக்கிற?
அவளை பத்தி என்ன சொல்றது? அவ கேரக்டர் சரியில்லை. அவ கூடலாம் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழ முடியாது. அவளெல்லாம் 10ஓட 11 தான் வச்சுக்க முடியும். சாரி, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மறக்காம வந்துருங்க. ஓகே, குட் நைட். குட் நைட். என்னாச்சு என்னாச்சு பூஜா? சொல்றேன், வா உள்ள வா. நான் ப்ரோக்ராம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வர வழியில 4 பேர் என்ன சுத்தி வளைச்சிட்டாங்க. சுத்தி வளைச்சிட்டாங்களா? எங்க? சவுத் ஓவர் பிரிட்ஜ் பக்கத்துல என்ன பிடிச்சிட்டாங்க. நான் உனக்கு கால் பண்ணேன், ஆனா நீ தான் போன் அட்டென்ட் பண்ணவே இல்லை. பயங்கரமா மழை பெஞ்சதுல அதான் எனக்கு எதுவும் கேட்கல. அம்மா என்னாச்சு? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க என்ன பண்ணாங்கங்கிறது தான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களே. ஆமா, மேனன் சாருடைய பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாளாமே. எதுவா இருந்தாலும் அவ என்ன மாதிரி ஊர்ல எல்லார் கூடயும் படுக்கிற ஒரு பொண்ணு கிடையாதுல்ல. என்ன பேசுற? நான் உன்னை அந்த மாதிரி தனியா விட்டுடுவேனா? என்னை பத்தி நீ இவ்வளவு கேவலமாவா நினைச்சிருக்க? நம்ம 2 பேரும் ஒன்னா வாழணும் தானே நினைச்சோம். நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நீ உயிரோட இருக்க கூடாதுடா. செத்து போடா, செத்து போடி. நீ எல்லாம் உயிரோட இருக்க கூடாது. நீ சாகணும். அப்படிதான் நான் அவனை கண்ணை துண்டமா வெட்டி கொல்றேன். அவள உயிரோடவே இருக்க கூடாது. நான் ஜேகேவை உயிருக்கு உயிரா விரும்பினேன். கொன்னதுக்கு அப்புறம் நான் ரொம்பவே பயந்துட்டேன். தப்பிக்கணும்னு மட்டும்தான் யோசிச்சேன். பார்ட்டா வெட்டிட்டோன்னா அதுக்கப்புறம் என்னால தப்பிச்சிட முடியும்னு நான் நினைச்சேன். ஹரி வீட்டுல பார்த்த அந்த பெரிய பேக் அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. நீ சொல்றதை என்னால முழுசா நம்ப முடியல. ஏன்னா ஹரி இந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்டதற்காக என்கிட்ட முக்கியமான ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்? ஜிகேவோட கொலை நடந்த அந்த இடத்துல ஹரியோட தடங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அன்னைக்கு ராத்திரி ஹரி அந்த இடத்துக்கு வந்ததுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அது ஏன் உனக்கு தெரியுமா? டேய் ஜிகே, வெளியே வாடா. டேய் ஜிகே, டேய் வெளியே வாடா. கதவை திறடா. கதவை திறன்னு சொல்றல. நீ திறக்க மாட்டடா. சொந்த தம்பி மாதிரி உன்னை பார்த்துக்கிட்டனே, அதுக்கு நீ காட்டுற நன்றியாடா இது? நன்றி கெட்ட நாய, கதவை திறடா. பிளடி துரோகி. எனக்கு துரோகம் பண்ணிட்ட. துரோகி, நம்பிக்கை துரோகி. செஞ்ச தப்பு நீ உணரும் போது நீ உயிரோட இருக்க மாட்ட. இப்ப நான் போறேன். எனக்கே துரோகம் பண்ணல, நீ அனுபவிப்படா. என்னடா பாக்குற? போடா. ஹரி கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஜிகேவோட பாடி எடுத்துக்கிட்டு என் வண்டியில நான் சுடுகாட்டுக்கு போனேன். அந்த மழையில ஒரு பேக் கீழே விழுந்ததை நான் கவனிக்காம விட்டுட்டேன். இல்லனா உங்களால இப்போவும் என்ன பிடிச்சிருக்க முடியாது. ஜிகே செஞ்ச துரோகத்துக்கு இவ அவனை கொலை பண்ணது தப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஆனா இவ சொல்ற கதையை என்னால முழுசா நம்பவே முடியல. ஒருவேளை ஹரிந்தனுக்காக இவ கொலை பண்ணாளா, இல்ல ஹரிந்தரனை கொலை பண்ணானா? ஒன்னும் புரியலையே.
பத்திரிகைகளுக்கும் பொதுமக்களுக்கும் என்னோட கேஸ் ஒரு வேடிக்கையா போச்சு. கொலை பண்ணதை பூஜாவே ஒத்துக்கிட்டதுக்கு பிறகும் போலீஸுக்கும் பொதுமக்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல. வக்கீல்களோட வார்த்தை ஜாலத்தினால நிரபராதிகள் எப்படி தண்டிக்கப்படுறாங்கன்னு அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஸ்டார்லைன் இன்கார்பரேட்டுங்கிற சாஃப்ட்வேர் கம்பெனியை பொதுமக்களை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. என் ரத்தத்தை வேர்வையா சிந்தி உருவாக்கின இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியை இப்படி சுக்குநூறு ஆக்கிட்டாங்க. ஆனா நியாயம் என்னைக்கும் சாகாது. என்னதான் போலீஸ் என் மேல குற்றத்தை ஜோடிச்சாலும் நீதிமன்றம் என்னை விடுதலை செஞ்சிருச்சு. ஆனா கொடூரமா கொலை செய்யற அளவுக்கு பூஜாங்கிற பொண்ணு மனசை நான் தான் கலைச்சு வச்சிருக்கேன்னு என் மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க. என்னையும் என் குடும்பத்தையும் வேரோட அழிக்கணும்னு அரசியல்வாதியிலிருந்து பொதுமக்கள் வரைக்கும் எல்லாரும் போராடினாங்க. என்னதான் நீதிமன்றத்துக்கு நான் குற்றவாளி இல்லை நிரூபிச்சாலும் இவங்களுக்கு நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு மக்கள் பேசுறாங்க. ஏன்னா ஒரு தப்பு செஞ்ச குற்றவாளிய உள்ள தூக்கி போறதுக்கு ஏன் யோசிக்கிறாங்க? அவன் பணக்காரங்கிற காரணத்தினாலயா இல்ல பெரிய அந்தஸ்துல இருக்கிறதாலயா? ஒரு ஏழை இந்த தவற செஞ்சா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? நான் கேக்குறேன். சட்டங்கிறது எல்லா மனுஷனுக்கும் ஒண்ணுதான். இந்த மாதிரியே சட்டம் இருந்துச்சுன்னா எல்லா மனுஷனும் தப்பு செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்புறம் நாடு தாங்காது. கொலை குற்றம் செஞ்ச பூஜாவுக்கு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதிச்சது. உண்மையிலேயே தூக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டியது எனக்கு தான். பொதுமக்களும் அரசியல்வாதிகள் தெரு தெருவா கோஷம் போட்டு ஊர்வலம் வர ஆரம்பிச்சாங்க. 21 வயசான பூஜாங்கிற அந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை விதிச்சது உண்மையிலேயே ஒரு அபூர்வமான விஷயம். இதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி கொலை வழக்குல நளினின்ற பெண்ணுக்கு இந்த மாதிரி தூக்கு தண்டனை விதிச்சாங்க. இப்பவும் அதே மாதிரி ஒரு தீர்ப்பை தான் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்க. ஹரீந்திரனுங்கிற பணக்காரன் பூஜாங்கிற ஒரு பொண்ணை குற்றவாளியாக்கி அவன் நிரபராதியே தப்பிச்சிட்டான். இந்த வழக்குல நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை அதுதான். நம்ம நீதிமன்றங்களும் நீதியும் இந்த மாதிரி சில நேரத்துல செதறும் போது நாம தான் இந்த சட்டத்தை காப்பாத்தணும். இந்தாங்க டீ. இங்க பாரு. ஹலோ, இப்போ உனக்கு சந்தோஷமா? அந்த பொண்ணை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நீ தான் பண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவளுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? இதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். புரிஞ்சுதா? ஜிகேவோட கொலை கேஸ சிபிஐ கிட்ட ஜிகே கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்று. ஜிகே கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்று. கைது செய். உடனடியாக கைது செய். நடவடிக்கை எடு. மக்கள் பணத்தை ஏமாற்றி எல்லாம் காட்டு ரெடியா இருக்காங்க. நீ உள்ள வா. வா இந்த பக்கம் வா. ஹரி, ஐயோ என்ன ஹரி, கண்ணில் அடி வாங்குற அளவுக்கு நீ என்னடா பாவம் பண்ண? இன்னும் எத்தனை நாளைக்கு உன்னை இந்த ஆளுங்க இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க? பொதுமக்கள் எல்லாரும் இன்னும் நான் தான் குற்றவாளி நினைச்சிட்டு இருக்காங்க. நான் தான் அந்த கொலையை பண்ணேன். என்னதான் தூக்குல போடணும்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா ஹரி. இங்க பாரு, உண்மையிலேயே நீ அந்த கொலை பண்ணல ஹரி. நான் உன்னை
நம்புறேன். என் பையன் நிரபராதிங்கிறத நான் நம்புறேன். ஐயோ, இங்க இருந்தா பிரச்சனை அதிகமாயிடும். பின் வழியா நீ உடனே தப்பிச்சு போயிட ஹரி. வாடா. சீக்கிரம் போ. என் பேர் ஹரீந்திரன். குற்றவாளின்னு பொதுமக்களால் சுட்டிக்காட்டப்படுற ஒரு நிரபராதி. என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த என்னோட நெருங்கிய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். என்னோட இந்த வாழ்க்கை வேற யாருக்கும் வராம பார்த்துக்கங்க. Yeah.